Right. Good evening எல்லாருக்கும். ரைட், ஒரு அற்புதமான தருணத்துல ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல தெளிவா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். மனாசிர் யூ ஒரு தம்ஸ் பண்ணிட்டாங்க. ஒடிபிள் எல்லாம் ஓகேன்னு சொல்றேன். ஓகே ரைட். ஓகே, நான் பேசுறதுல தெளிவா விளங்குது, கிளியரா இருக்குன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணி போடுங்க பாப்போம். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார், அவங்களோட மைக் வந்து அன்மியூட்ல இருக்குது. 7 மணி நேரம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஈவினிங் எல்லாருக்கும். பில்டிங் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்களுடைய தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வது, வளர்த்துக் கொள்வது எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட்ல நாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பேசுறதுக்காக நாங்க இணைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு. ஆல் ரைட். ஸோ நாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போவோம். ஓகே, ஸோ என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொன்னா, நான் வந்து பேசிக்காக வந்து பிரமிட் வில்மா குரூப்பினுடைய ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக நான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இருக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு ஒரு அன்ஸ்டேபிள்னு சொல்லி வருது, பட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு நம்புறேன். ஸோ அந்த வகையில ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 7 இயர்ஸுக்கு மேல இந்த ஃபீல்ட்ல ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்ட்ல நான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வகையில கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேல, இந்த நம்பரை நான் சேர்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 5000க்கு மேல இந்த மாதிரி செஷன்ல வந்து பங்கு பற்றினவங்க இருக்கிறாங்க. ரைட். ஓகே, இதே மாதிரி நிறைய செஷன் அனுபவங்களோட ஸோ இன்றைய அனுபவமும் ஒரு அற்புதமான அனுபவமாக முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில நாம் இன்றைய செஷனுக்குள்ள போகலாம். ரைட். ஸோ இன்றைக்கு செஷன்ல பேசிக்கான சில கிரவுண்ட் ரூல்ஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அதாவது இன்னைக்கு நாங்க ஷார்ப்பா 8:05க்கு ஆரம்பிச்சோம் என்றால் இன்னைக்கு ஒரு 1.5 hour நாங்க இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண போறோம் எல்லாரும். இந்த 1.5 hour நாங்க என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னு சொல்றது நாங்க சின்ன ஒரு எல்லாரும் உடன்பட்டு கொண்டோம் என்றால் இது நாங்க எங்களுக்கு ஒரு ரூலாக ஆக்கிக்கொள்வோம். ஓகேவா? ரைட். முதல்ல விஷயம், நாங்க டைமிங் ரொம்ப முக்கியமானது. ஏலவே நாங்க ஒரு 5 minutes டிலே பண்ணி ஆரம்பிச்சதுக்கு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன். எங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸும் ஜாயின் பண்ணி கொண்டிருந்ததால அந்த சின்ன டிலே இருந்துச்சு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்து நாங்க இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கணும் வந்து நாங்க ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கிறதால சில வேளை வந்து கவரேஜ் இஷ்யூ அப்படி இருக்கலாம். ஆகையால உங்களுக்கு எது சூட்டபிளான ஒரு பிளேஸோ, அமைதியாக இந்த செஷனை செவிமடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போய் அமைதி கொள்ளுங்க. உங்களோட கவரேஜ் செக் பண்ணி கொள்ளுங்க. ரைட். கேமராவில் பொதுவாக நீங்க டேர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு பெரும்பாலும் டேர்ன் ஆன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. நான் ஒரு இன்டராக்ஷன் அடிப்படையில் நான் டேர்ன் ஆன் பண்ணிக்கொள்றேன். ஓகே ரைட். அடுத்ததாக வந்து மைக் வந்து பொதுவாக மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது தேவை வருது, நீங்க இன்டராக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே ரைட். ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது செய்ய சொல்லும் போது நீங்க எல்லாரும் பங்கு பெற்றுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட செஷனுக்குள்ள போகும். ரைட். இன்றைய செஷன் முடியும் போது நீங்க இன்றைய செஷன் பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் ஃபீட்பேக்ஸையும் வந்து நாங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ அதை நீங்க எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால் எங்களுடைய கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும் என்றால் அதுக்கு உங்களுக்கு எங்களுடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக. ரைட். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக எங்கள் செஷனுக்குள்ள இன்னைக்கு நுழைவோம். ரைட். இன்றைய இந்த செஷனுக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன, அல்லது நீங்க இன்னைக்கு இணைஞ்சு கொண்ட எதிர்பார்ப்பு என்ன, எந்த எதிர்பார்ப்புல நீங்க இன்னைக்கு செஷனுக்கு வந்தீங்க? இதை நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலும் அல்லது நீங்க சேட் பாக்ஸ்ல சொல்லலும். நீங்க ஏதாவது ஒரு தலைப்பை பார்த்துட்டு யாராவது ஷேர் பண்ணாங்கன்னு வந்திருக்கலாம். பட் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இன்னைக்கு உங்களோட ஒரு லைஃப்ல ஒரு 1.5 hour நீங்க எனக்கு தர போறீங்க என்றால் உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை பத்தி நான் தெரிஞ்சு கொள்ளணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட். பாப்போம். கட்டாயம் நீங்க எல்லாருக்கும் இன்ட்ரடக்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறேன். மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம் நீங்க தைரியமாக, அல்லது செட் பாக்ஸ் அழகா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. ஒரு இன்டராக்டிவான செஷனாக ஒரு குறைஞ்ச நம்பர்ல ஜாயின் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல. பட் எல்லாருக்கும் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆகையால கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு செஷனுக்கு வந்ததுக்கான எதிர்பார்ப்பு என்ன? உண்மையை சொல்லுங்க பாப்போம். சும்மா வந்தீங்களா? டைம் பார்த்துட்டு போகணும் வந்தீங்களா? யாராவது ஷேர் பண்ணணும்னு வந்தீங்களா?
அல்லது ஒரு ஒன் வேர்ட்ல நீங்க சொல்லலாம், அல்லது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். அஸ்ஸலாமு சார். வலைக்கம் அஸ்ஸலாம். நான் வந்து எந்த ஒரு வேலையை செய்யலும் மற்றவங்களோட ஹெல்ப்புக்காக எதிர்பார்க்குற, அது இல்லாமல் என்னாலே செய்து கொள்ளலும்ன்ற ஒரு மனநிலைக்கு வரதுக்காக. ஓகே, ஹப்சா ஷேர் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்களோட தயவு இல்லாம, மற்றவங்களோட பெரும்பான்மையான உதவி இல்லாம தன்னிச்சையாக தன்னுடைய முயற்சியில எப்படி முன்னுக்கு வரலாம்னு சொல்றது. ஓகே, நிலோக்ஷன் ஏதாவது சொல்ல போறீங்களா? ரைட். இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க வந்து லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைஃப்ல யாரும் எதிர்பார்க்காம தன்னம்பிக்கையோட இருக்கணும். ஓகே, குட். ஜீனத் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க டு கெட் சம்திங் மோட்டிவேஷனல் ஃபார் த ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, லைஃப்ல அடுத்த எதிர்காலத்துக்கான ஒரு மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, மித்ரா, மேபி திஸ் செஷன் வில் பி பார்ட் ஆஃப் மை சக்சஸ். ஐ விஷ் மித்ரா இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ரைட். ரைஹான் சொல்லிக்கிறார் வந்து, அல்லது நசிகா சொல்லிக்கிறாங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரைட். ஓகே, நீங்க எல்லாரும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கிறீங்க. ஓகே, உங்களோட எதிர்பார்ப்பும் இந்த செஷனோட வந்து அலைன் ஆகுதுன்ற வகையில நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற விஷயம், இந்த சொல்ற விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒப்சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க, நல்ல கண்டென்ட் உள்வாங்கிக் கொள்ளுங்க. இதுல இருந்து உங்களோட லைஃபுக்கு என்ன பயன்பெறுமோ அதை கட்டாயம் எடுங்க. ரைட். உங்களோட லைஃபுக்கு யூஸ் ஆகுன்ற பட்சத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரியில இருந்து நாங்க ஆரம்பிப்போம். ரைட். பிரான்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல 1809 1800 இந்த சம்பவம் நடக்குது. ஒரு தந்தை வந்து அவரோட 3 வயசு பிள்ளைய அவரோட கராஜ்ல, ஒர்க் ஷாப்ல வச்சு கொண்டு அவரோட அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை பண்ணி கொண்டிருக்கிறாரு. ரைட். அப்ப ஒரு அசம்பாவிதம் காரணமாக அல்லது ஒரு எதிர்பாராத விதமாக சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. இதனால அந்த 3 வயசு பிள்ளைட கண்ணுல வந்து அந்த அந்த வெடித்துகள்கள் வந்து பற்றுது. ரைட். இதனால அந்த 3 வயசு பிள்ளைட பார்வை வந்து அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கப்படுது. ரைட். அந்த பிள்ளை 5 வயசு ஆகுற நேரம் அந்த பிள்ளைட பார்வை முற்று முழுதாக இல்லமா. ரைட். சோ 5 வயசுக்கு பிறகு அந்த பிள்ளை ஃபுல்லாவே பார்வையற்ற ஒரு ஆளா தான் அந்த பிள்ளை வாழ்க்கை தொடங்குது. ஆனா அந்த பிள்ளைட படிப்புல வந்து எந்த வித குறைபாடையும் செய்யல. அந்த பிள்ளை பார்வை இல்லைன்றாலும் கூட இந்த ராயல் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய பிரான்ஸ்ல மிக பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூட்ல, கல்வி நிலையத்துல அந்த பிள்ளை படிப்பை தொடங்குது. அந்த பிள்ளை படிக்குது. ரைட். படிச்சுட்டு போற நேரம் அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரகிள் விளங்குது. என்னன்னு சொன்னால் எல்லாமே பாட புத்தகங்களாக இருக்குது, நூல்களை தான் படிக்கணும், புத்தகங்களை படிக்கணும். ஆனா எனக்கு தான் பார்வை இல்லையே, எப்படி படிக்கலாம் கேட்டால் அப்ப அதுக்கு வழிய அந்த பிள்ளையே உருவாக்கப்பார். ரைட். அதாவது அந்த பிள்ளை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு விதமான பேட்டர்ன் உருவாக்குது. அதாவது ஏற்கனவே மிலிட்டரி கம்யூனிகேஷன்ல ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு சார்ல்ஸ் பாபின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரால வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணி வச்சிருக்குது. அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒன்றும் இல்ல, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் சில குறியீடுகளை கொடுத்து அதை தொட்டு பார்க்கறது மூலமாக என்ன செய்யலாம், சொல்ல வர விஷயத்த வழங்கிக் கொள்ற ஒரு விஷயம், அந்த சிஸ்டம் தான் அது. இந்த பிள்ளை என்ன செய்யுது வந்து அதை இன்னும் டெவலப் பண்ணி ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்து அவரோட சிலபஸ் அப்படியே அந்த சிஸ்டத்தை கன்வெர்ட் பண்ணி அவர் படிச்சு அதுல பட்டமும் எடுத்து இதே சிஸ்டத்தை வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்வையற்றவங்க பயன்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்குறாரு. அப்படி அவரோட 48வது வயதுல அந்த சிஸ்டம் உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய பார்வையற்றவங்களுக்கான ஒரு கல்வி முறையாக அது மாற்றி அமைக்கப்படுது, உருவாக்கப்படுது. ரைட். இவர பேர் வந்து லூயிஸ் பிரெயில். இவர் அந்த சிஸ்டத்துல பேரு பிரெயில் சிஸ்டம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரோட இன்புட்ல கூட நீங்க ஒரு இன்புட் டிவைஸ் இருக்கு, பிரெயில் ரீடர்னு சொல்லி. இதன் மூலமாக பார்வையற்றவங்களும் வந்து படிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து உருவாக்கப்பட்டது. ரைட். ஓகே, இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கொடுங்க. அப்ப ஒரு பிள்ளை தனக்கு பார்வை இல்லாம போனதுக்கு பிறகு கூட இந்த முழு உலகமும் படிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு தான் அந்த பிள்ளை போயிருக்கிறார் லூயிஸ் பிரெயில். சரிதானே? ஓகே, இது ஒரு ஸ்டோரி. ரைட். சில ஸ்டோரியை வச்சுக்கொண்டு நாங்க கன்செப்ட பேச போறோம். ஓகேவா? ரைட். ரெண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டா நம்ம சொல்றோம் என்னென்றால் ரைட் பிரதர்ஸ், ரைட் சகோதரர்கள்.
ரைட். இவங்களோட ஹிஸ்டரியை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட அப்பா வந்து ஒரு சைக்கிள் மெக்கானிக் இல்லையா, ஒரு சைக்கிள் மெக்கானிக்கிற பிள்ளைகள், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வாழ்றவங்க. ரைட். இவங்க நமக்கு தெரியும், இவங்க வந்து விமானத்துக்கான இன்றைய விமானத்துக்கான ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப் உருவாக்கி அதுல பறந்தும் காட்டினாங்க 59 செகண்ட். ரைட், சக்சஸ் பண்ணி காட்டினாங்கன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற விமானமும் இவங்களோட ப்ரோட்டோடைப்பை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் விமானங்கள் உருவாக்கப்படுதுன்றதுதான் நாங்க இவங்களை இன்னும் கொண்டாடுறதுக்கான காரணம். சரி, இவங்க விமானத்தை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரமே பெரும்பான்மையான இடங்கள்ல, அமெரிக்கா, யூகே, ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து அந்த அரசாங்கமே சில குழுக்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இப்படியான ஒரு ப்ரொஜெக்ட் வந்து என்ன செய்த ஃபண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஃபண்ட் பண்ணி செய்யக்கூடிய ப்ரொஜெக்டுகளால கூட அந்த நேரத்துல ஒரு விமானத்தை உருவாக்க முடியல. ஆனா அந்த 2 பேரும், ஒரு சாதாரண சைக்கிள் மெக்கானிக்கிற மகன்மார் 2 பேரால ஒரு விமானத்தை உருவாக்கி பறந்து காட்ட முடிஞ்சிச்சு. ரைட், ஸ்டோரி நம்பர் 2. ஓகே, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? என்னோட எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னோட இருக்கிறார்கள் மட்டும் சேட்ல எஸ் மெசேஜ் போடுங்க பாப்போம். இந்த செஷன்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ. ரைட், இது 2வது ஸ்டோரி. ஓகே, 3வது ஸ்டோரி நைக் வூயிஷிக். ரைட், இவரை வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். நிறைய பேருக்கு இவருக்கு ஆயிரக்கணக்கான மக்களை மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து நிறைய கான்ஃபரன்ஸுக்கு வந்து அவர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அழைக்கப்பட்டு பேசுறாரு. இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கொண்டு போறாரு. ஆனால் இவர் பிறப்பிலேயே வந்து இவருக்கு இருந்த ஒரு ஸ்பெஷல் சிண்ட்ரோம் காரணமாக இவர் கை கால்கள் இல்லாம தான் பிறந்தார். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. அவர் இன்றைக்கு பெரிய சக்சஸ்ஃபுல் மேனாக இந்த உலகத்துல வளம் வராரு. ஆனா அவருக்கு கை கால்கள் எதுவும் இல்லை பிறக்கும் போதே, இன்றைக்கும் இல்லை. ஆனால் இவர் டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறார். ரைட், இவர் ஸ்டோரி நம்பர் 3. இவர் எத்தனை பேருக்கு தெரியும்? இவர பேர் என்ன பாப்பமே? யாரு சேட்ல சொல்றீங்க பாப்போம். யாரு பொது அறிவுல அப்டேட்ல இருக்கீங்கன்னு பாப்போம். எஸ், அர்ஜுன் சொன்னாரு, ஜஹரான் மம்தானி. எஸ், அவர் இன்னைக்கு எல்லா நியூஸ்லயும் பேச பொருள் யாருன்னு கேட்டால் ஜஹரான் மம்தானி இல்லையா? அவரு எதுக்காக அவர் பேச போறாரு? எஸ், வெரி குட். 2வது கமெண்ட்ல வந்துட்டு த கிரேட் நியூயார்க்கினுடைய நியூ மேயர். ரைட், அப்ப அந்த அந்த நகரத்தை ஆளக்கூடிய ஒரு நபராக அவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. பட் அதெல்லாம் இருக்கட்டும், அது அவர் அமெரிக்கர் இல்ல, அவர் ஒரு அமெரிக்கா குடிபெயர்ந்தோரால், அவர் ஒரு முஸ்லீம். ரைட், இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர் பல்வேறு தடைகளை தாண்டி இன்றைக்கு அவர் ஒரு நியூயார்க்கினுடைய மேயராக உருவாகி இருக்கிறாரு. ஆனால் அவர் மேயராக உருவாகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருந்தது, எதுவெல்லாம் சாத்தியமாக இருந்தது, அந்த கேள்வி நாங்க கேட்டு பார்க்கணும். ரைட், இந்த ஸ்டோரியில இருந்து அப்படியோ பேசிட்டு வரும். ரைட், இவரோட ஸ்டோரியை வச்சுக்கொள்ள. ரைட், எல்லாருக்கும் ஒரு கனவான போன் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் பெரும்பான்மையான சொல்றது வந்து ஒரு ஐபோன் வச்சிருக்கணும், அந்த ஐபோன் வாங்கணும். இந்த ஐபோனை தயாரிக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன மெசேஜ் சொல்லலாம். என்னென்னால், அவங்களோட எல்லா ப்ராடக்ட்லையும் ஆப்பிள் நிறுவனத்தால தயாரிக்கப்படக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்க மற்ற கம்பெடிட்டர்ஸ்ல இருந்து, நோக்கியாவா இருக்கலாம், சாம்சுங்காக இருக்கலாம், ரெட்மியாக இருக்கலாம், அல்லது ஹெச்பியா இருக்கலாம், வேற கம்ப்யூட்டர் பேஸ்ல பார்த்தா இன்னும் ஏராளமான கம்பெடிட்டர்ஸ் உலகத்தில் இருந்தாலும், கணினிகளாக இருந்தாலும் சரி, தொலைபேசியாக இருந்தாலும் சரி, இப்படி என்னென்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஆப்பிளுக்குன்னு சொல்லி ஒரு தனிமையான இடம் இருக்கா இல்லையா? அதை ஒத்துக்கொள்றீங்களா? ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான இடம் ஒன்று இருக்குது, ஒரு தனித்துவமான பேர் ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. சரி, நான் இவ்வளவு ஸ்டோரியிலையும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டேன். இது அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப ஒருத்தர் ரிகேப் பண்றேன். சரியா? இதுக்குரிய காரணங்களை நாங்க பேசிட்டு வரோம். சரிதானே? இதுக்குரிய காரணங்களாக நாங்க பார்க்க போனோம்னு சொன்னால், இவங்க திங்க் பண்ற விஷயம், இவங்க யோசிக்கக்கூடிய விஷயம். உதாரணமாக வச்சுக்கொள்ளுமே, எங்கட ஆப்பிளோட ஃபவுண்டர் யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரோட காலம் தொட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய
ஆப்பிளோட சிஇஓ வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு பிரசன்டேஷன்லயும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எது தெரியுமா? அவங்க பேசிக்காக அவங்க எதுக்காக இந்த விஷயத்தை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஆப்பிள் ஒவ்வொரு ப்ராடக்டை லான்ச் பண்ணும் போதும் அது சொல்லும் என்னென்றால், நாங்க எதுக்காக இந்த ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கோம் என்றால், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ, அதாவது பாரம்பரிய முறைகளை நாங்க உடைச்சி ஒரு புதிய இனோவேஷன் மூலமாக புதிய புதிய சொல்யூஷனை நாங்க கொடுக்குறோம். திங்க் டிஃப்ரெண்ட். அவங்களோட மோட்டோவே என்னன்னு கேட்டால் திங்க் டிஃப்ரெண்ட். அப்ப நான் ஆப்பிள ப்ரொமோட் பண்றதுக்காக பேசல, பட் என்ன விஷயம் இதில் நாங்க லேர்ன் பண்ணலாம் என்றால், அவங்க திங்க் பண்ற பேட்டர்ன்ல ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்கதா? அவங்க சொல்ல வாரது, நாங்க எதுக்காக இந்த போனை லான்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்களே தவிர, இந்த போன்ல கேமரா இருக்குது, இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே இருக்குது, அந்த விஷயங்களை அவங்க சொல்ல மாட்டாங்க. ரைட்? அவங்க சொல்ல வந்தது, நாங்க பாரம்பரிய முறைகள்ல இருந்து வெளியே வந்து புதிய தொழில்நுட்பங்கள் ஊடாக புதிய புதிய இனோவேஷன் புத்தாக்கங்கள் மூலமாக நாங்க இந்த சொல்யூஷனை கொடுக்குறோம். இதான் அவங்க சொல்றது. புரிஞ்சுட்டா? அதே போல ஜஹரா மம்தானியை வச்சுக்கொள்ளும் என்றால், இவர் சொல்ற விஷயம் என்னென்றால், எல்லாரும் முதலாளித்துவ கொள்கையை பின்பற்றி கொண்டு அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்களை செய்யற பட்சத்துல இவர பாயிண்ட் என்னென்றால், இவர் தனித்துவமாக நிற்கிறாரு, டெமோக்ரஸியை வலியுறுத்துறாரு. ரைட்? ஏழ்மை மக்களுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டியான லைஃபை கொடுக்கணுங்கிறதா இவர நோக்கமாக இருந்துச்சு. இப்ப நடுத்தர ஏழ்மை மக்களும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான வாழ்க்கையை நான் கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி சொல்றதை அவர் கொண்டு வராது. ரைட்? அதே போல என்னோட நைக் பூஜிங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அவருக்கும் வாழ்க்கையில என்ன செய்யறோம்ங்கிறதை விட ஏன் அந்த விஷயத்த செய்யறோம்ங்கிறதுல உறுதியாக இருந்தாரு. அதனாலதான் அவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறாரு. ரைட் சகோதரர்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால், எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபன் பண்ணி கொண்டு அந்த விமான கண்டுபிடிப்புகள் இருந்தாலுமே கூட, ரைட் சகோதரர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பேர்னிங் டிசைர், அவங்களுக்கு இருந்த ஒரே முனைப்பு என்னென்றால், நாங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் வானத்துல பறக்கணும். மற்றவங்க எல்லாம் காசிக்காக வேலை செய்யற பட்சத்துல இவங்க தனித்துவமாக அவங்களுக்கு உள்ளுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு பற்றி எறியும் ஆசைக்காக வேலை செஞ்சாங்க. இல்லைங்களா? அதனாலதான் எவ்வளவு பேர் ஃபன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நடந்திருந்தாலும், இந்த சைக்கிள் கடைக்காரன் மகன்கள் 2 பேரால விமானத்துல வானத்துல பறக்க முடிஞ்சிச்சு. அதே போல இந்த லூயிஸ் பிரெயில் கதையும் அதுதான். தனக்கே ஒரு இயலாமையாக என்னது தானே ஒரு பிறவி குருடு மாதிரி தான் கிட்டத்தட்ட வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தே பார்வை இல்லாம இருந்தாலும் இந்த உலகமே படிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை அவன் உருவாக்கி தந்துட்டு தான் போயிருக்கிறாரு. இந்த இடத்துல நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்றால், திங்கிங் பேட்டர்ன். பொதுவாக எல்லா உலகத்துல பெரும்பான்மையான மக்களை வச்சுக்கொள்ளுமே, மக்களா இருக்கலாம், கம்பெனிஸ்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே சொல்ற விஷயம், தேர்தல் பிரச்சாரங்களாக இருக்கலாம், பெரும்பான்மையானவங்க சொல்றாங்க நான் என்ன செய்ய போறேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இது முக்கியமான கன்செப்ட். ரைட்? பெரும்பான்மையான நிறுவனங்கள், ஆப்பிளோட போட்டி போடக்கூடிய நிறுவனங்கள் ஏன் ஆப்பிள்ட அளவுக்கு அவங்களோட பிச் பண்ண எல்லாம் இருக்காங்க என்றால், ஆப்பிள்ட பிச்சிங் எல்லாமே அவங்க எதுக்காக அந்த விஷயத்தை செய்யறாங்கன்றத உறுதியா சொல்லுவாங்க. why they are doing, understand? அவங்களோட டார்கெட் என்ன, எதுக்காக இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தோம், சரிதானே? மற்ற நிறுவனங்கள் எல்லாம் எங்கட ப்ராடக்ட்ல கேமரா அந்தந்த ஃபீச்சர் இருக்கிறதா நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லும் போது அவங்க மட்டும் ஏன் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. நிறைய பேரை சக்சஸ்ஃபுல் ஆகிறாங்கள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அவங்க என்ன ஆகணும்னு யோசிக்கிறத விட ஏன் அது ஆகணும்ங்கிறதுக்கான ஒரு பதில தெளிவா வச்சிருப்பாங்க. நிறைய நிறுவனங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான காரணம், அவங்க என்ன ப்ராடக்ட லான்ச் பண்றாங்க, என்ன பிசினஸ் பண்றாங்க, யாருக்கு சர்வ் பண்றாங்கன்றதை விட ஏன் அந்த விஷயத்தை செய்யறாங்கன்றதுக்கு உறுதியான ஒரு பதில வச்சிருப்பாங்க. உங்களுக்கு விளங்கிட்டா? அப்ப இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு நிறுவனத்தையோ நபரையோ நீங்க எடுத்து பாருங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க என்றால் அவங்க அந்த சக்சஸ்ஃபுல்லாக வேண்டிய விஷயத்த, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயத்த எதுக்காக செய்யறாங்க, why they are doing, அந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட தெளிவான பதில். அந்த தெளிவு எதுவாக இருக்கும் என்றால் அவங்களுக்குரிய ஒரு நோக்கமாக இருக்கு. ரைட்? பேசிக்காக சொல்ல போனால் அந்த வைன கேள்விக்கான ஆன்சர் தான் அவங்களோட நோக்கம். தெளிவா விளங்கிச்சா? ரைட். இப்ப நாங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா இருக்கும்போது நாம பெரிய நிறுவன லெவல்லையோ பெரிய அரசாங்கத்துல லெவல்லையோ ரைட் யோசிக்க தேவையில்லை. ஒரு தனிநபராக யோசிப்போம்.
ரைட்? நீங்க எப்போது உங்களோட ஒரு கல்வியை சூஸ் பண்ணும்போது சரி, ரைட், அல்லது ஒரு 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 கோர்ஸை சூஸ் பண்றதா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு தொழில் துறையை சூஸ் பண்றதா இருக்கலாம், ஒரு கரியரை சூஸ் பண்றதா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எதுவாக இருக்கணும் என்றால், நான் எதுக்காக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன், நான் எதுக்காக இந்த தொழில் துறையை சூஸ் பண்ணணும், நான் எதுக்காக அது ஆகணும், நான் எதுக்காக இன்ஜினியர் ஆகணும், நான் ஏன் டாக்டர் ஆகணும். இதுதான் முக்கியமான கேள்வி. சரிதானே? ஆகவே இந்த நான் காட்டின எக்ஸாம்பிள் இருந்தெல்லாம் உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம், எப்பவுமே நீங்க தொடங்க வேண்டிய கேள்வி ஏன். இதைத்தான் வந்து சைமன் சினெக்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான லீடர்ஷிப் கோச் இன்றைக்கும் இருக்கிறாரு. அவரோட ஸ்டார்ட் வித் வைன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல அவர் எழுதிக்கிற விஷயம் தான் இப்ப நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொன்னேன். ரைட்? ஆகவே எப்பவுமே ஏன் கேள்விக்கு அதனூடாக நாங்க ஹவு அந்த விஷயத்தை எப்படி செய்யலாம்ங்கிறத நாங்க உருவாக்குவோம், அதுக்கான ஒரு ப்ராசஸை உருவாக்குவோம், சிஸ்டத்தை உருவாக்குவோம். அந்த சிஸ்டம் ஊடாக தெளிவான பதில் கிடைக்கும். ஓகே, சோ இந்த கன்செப்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் வை. அப்போ உங்களோட வாழ்க்கையிலையும் இப்ப நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க என்றால் உங்களோட வாழ்க்கை இலட்சியமாக இருக்கலாம், அல்லது உங்களோட தொழில்துறையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை உருவாக்கணும்ங்கிற கன்செப்ட்ல நம்ம பேசுறோம் என்றால் இதுதான் பேசிக். தனக்கு எது வேண்டும், ஏன் வேண்டும்ங்கிற கேள்விக்கான பதில் தான் பேசிக்கான விஷயம். ரைட்? அப்ப இவங்க எல்லாரிலையும் இருந்த ஒரு தனித்துவமான அல்லது ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டால், ரைட், அவங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு, ஒரு பர்பஸ் இருந்துச்சு. சரிதானே? ஒரு பேஷன் அண்ட் பர்பஸ். ரைட்? நிறைய இடங்கள்ல, நிறைய யூடியூப் சேனல்ல, நிறைய புத்தகங்கள் இந்த பேஷன் பர்பஸ் பத்தி நிறைய இதுகள் இருக்குது. ரைட்? நீங்களும் படிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொள்ள போற ஒரு அறிவு வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சரிதானே? ரைட். ஆக பேஷன் அண்ட் பர்பஸ். ரைட். எனக்கு யாராவது பதில் சொல்லிடுமா, பேஷன் என்றால் என்ன? பேஷன் என்றால் என்ன? மைக் அன்மியூட் பண்ணலாம். யாருக்காவது ஆன்சர்? மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். என்ன இன்டராக்டிவான செஷனா இருக்கும் இது. ஓகே, எல்லாரும் இன்னும் அதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ரைட், நாங்க அப்படியோ பேசிக்கொண்டு போவோம். ஓகே, ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு வாழ்க்கை, ஒரு டார்கெட், ஒரு நோக்கத்தினை கொண்ட ஒரு வாழ்க்கையை நாங்க அமைக்கிறதுக்கான விஷயங்கள் நாம பேசுவோம். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்களை நீங்க இப்ப எந்த இடத்துல ஜாயின் பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களை சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு என்னென்ன விளங்குது அது எல்லாத்தையும் இப்ப செட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். ஜீனத்தோட ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. willing towards something to do it. Okay, strong interest. Okay, good. சரி, சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு என்னென்ன விளங்குது, கண்ணுக்கு விளங்குற பொருட்கள் எல்லாத்தையும் இங்க நீங்க செட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட வீட்டுல இருக்கலாம், நீங்க ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல இருக்கலாம், நீங்க எதை பாக்குறீங்க? ஓகே, சிலவங்க வந்து நீங்க பர்சனலா மெசேஜ் பண்றீங்க, நீங்க எவ்ரி ஒனுக்கு மெசேஜ் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, செல்ஃப் டவுட். ரைட், நீங்க எப்போ மெசேஜ் பண்ணும்போது எவ்ரி ஒனுக்கு மெசேஜ் பண்ணுங்க, அப்ப நீங்க ஒன் ஷாட்ல பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, அம்மா சொல்லிக்காங்க பெட்ரூம், லேப்டாப், கபோர்ட். ஓகே, வாசிக்கிற பிரச்சனை தானே? டேபிள், புக்ஸ், கபோர்ட், டேபிள், புக், ஐபேட், டேபிள். ஓகே, ரைட். ஏதாவது ஒரு பொருளை பாக்குறீங்க. நான் கேட்க மறந்துட்டேன், இன்னைக்கு இந்த செஷன்ல இருக்கிற எல்லாரும் வந்து தமிழ் விலங்கு தானே இல்லையா? மெஜாரிட்டி வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் நினைக்கிறேன். யாரும் தமிழ் விளங்காம யாரும் இருந்தா, if anyone there who couldn't understand Tamil, please raise your hand or let me know in the comment box. ஓகே, அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி தமிழ்லயே நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, டேபிள், புக், கபோர்ட். சரி,
இப்ப நான் சிம்பிளான ஒரு கேள்வி இருக்கேன். நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்க தானே, அது ஒரு புத்தகமா இருக்கலாம், ஒரு கபடா இருக்கலாம், அயன் பாக்ஸா இருக்கலாம், இது வரை நீங்க பார்த்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கா? என்னத்துக்காக கபட் இருக்குது? உடுப்பு வைக்கிறதுக்கு. எதுக்காக அயன் பாக்ஸ் இருக்குது? உடுப்பு அயன் பண்ணி தரதுக்கு. ஃபேன் என்னத்துக்காக இருக்குது? உங்களுக்கு காத்து தரதுக்கு, காத்து உங்களுக்கு காற்றோட்டத்தை உருவாக்குறதுக்கு. லேப்டாப் சொன்னீங்க என்னத்துக்கு இருக்குது? நீங்க அதுல ஒர்க் பண்றதுக்கு. இப்படி உங்களை சுத்தி பார்க்கும்போது நீங்க பாக்குற எல்லா பொருட்களுக்குமே நீங்களே சொல்லுவீங்க என்னத்துக்காக அந்த பொருள் இருக்கேன்னு. சரியா? இப்ப பக்கத்துல ஒரு கண்ணாடி இருந்தா போய் நில்லுங்க பாப்போம். அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று பார்த்துட்டு உங்களோட பிம்பத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். அந்த பிம்பம் நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க? ரைட்? நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க? உங்களோட நோக்கம் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் பீயிங்? நீங்கள் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி நாம கேட்கலாம். என்றால் உயிரில்லாத இந்த பொருட்களுக்கே நாங்க இவ்வளவு ரீசன் சொல்றோம் என்றால் ஏன் நாங்கள் எங்களுடைய ஒரு இருப்புக்கு காரணம் சொல்லலாம். ரைட்? காரணம் சொல்லலான்னு சொன்னா நாங்க காரணத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. சரிதானே? காரணத்தை உருவாக்க வேண்டிய வாழ்வதற்காக. வெரி குட். ஓகே, வாழ்வதற்காக. இந்த வாழ்வதற்காக சொல்றத பெரும்பாலும் எல்லாமே சொல்லுவேன் இல்லையா? நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா போறேனே. உங்களோட வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா அந்த நாயும் கேட்டா எதுக்காகன்னு சொல்லும்? வாழ்றதுக்காக. ஒரு பக்கத்துல இருக்க மாடு அதான் சொல்லும். எல்லா உயிரங்கிகளும் என்ன சொல்லும்னா வாழ்றதுக்காக. ஆறறிவு படைச்ச மனிதர் என்ற வகையில, ரைட், சிந்திக்கும் திறன் படைச்சவன் என்ற வகையில, ரைட், எல்லா உயிரினங்களையும் விட ஒரு சிறந்தவன் என்ற வகையில என்னது நோக்கம் என்ன? அந்த வாழ்றதுக்கு மப்பால ஒரு விஷயத்தை நாங்க சொல்லணும். அதை பத்தி நாங்க பேசுவோம். சரிதானே? இப்ப உங்களோட சுத்திரிக்கிற பொருட்கள் மட்டும் இல்ல, நீங்க சுத்தி இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலும் சரி, சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், நீங்க எதை பார்த்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ரைட்? ஓகே, இறைவனுக்காக அவன் மகிழும் வழியில் வாழுது. ஓகே, குட். ஓகே, பார்ட் ஆஃப் ஆன்சர். தேங்க்ஸா அர்ஜுன் ஷேர் பண்ணதுக்கு. ஓகே, குட். நான் கொண்டு வர விஷயம் என்னென்றால், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பொருட்களுக்குமே நமக்கு அது இருக்கிறதுக்குடைய காரணம் சொல்லலும் என்றால் ஆக முக்கியமான பொருள் நாங்க. ரைட்? இறைவன் எங்களை படைச்சிருக்கிற ஒரு படைப்பு இந்த வகையில நாங்க ஒரு அற்புதமான படைப்பு, அழகான படைப்பு. ரைட்? அறிவை தந்திருக்கிற இறைவன், சிந்திக்கக்கூடிய ஆற்றல். இன்னைக்கு இந்த செஷனுக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேல ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஆர்வம். ரைட்? ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் உருவாக்குறன்னு சொல்ற ஒரு பர்பஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்துலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க என்றால் உங்களுடைய நோக்கம் இன்னும் உறுதியானதாக இருக்கணும். ரைட்? ஹப்சாரா ஷேர் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, to grow, help others and make the world little better through what you love and do the best. Okay, very good. One of the best answer. Okay, good. சரி, நாங்க தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே உதாரணங்களை காட்டி அந்த உதாரணங்கள் இருக்கிறவங்களுடைய சக்சஸ் அல்லது அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இந்த உலகத்துல ஏன் அதிகமாக இருந்தது என்றால் அவங்களுக்கு பேஷனும் பர்பஸும் இருந்தது. ரைட்? இப்ப கேட்போம், என்னடாப்பா பேஷன் சொல்றீங்க, பர்பஸ் சொல்றீங்க, ரெண்டும் என்ன கேட்டால் ஒரு ஆன்சர் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. பேஷன் சொல்றது எந்த விஷயத்த நீங்க செய்யற போது உங்களுக்கு அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு, ரைட், ஒரு சந்தோஷம், ஜோய், எக்ஸைட்மெண்ட், அதாவது அது செய்யற நேரம் உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கணும். அந்த விஷயம், அந்த விஷயங்கள் தான் உங்களோட பேஷன். ரைட்? எதை செய்யும் போது உங்களுக்கு சந்தோஷம் வருது. சிலவங்களுக்கு பாட்டு படிக்கிற நேரம் நல்லா ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சிலவங்களுக்கு எழுதுற நேரம், கவிதை எழுதுறா இருக்கலாம் அல்லது ஒரு ஆக்கங்கள் எழுதும் போது சந்தோஷப்படுவாங்க. சிலவங்க கார்டனிங் செய்யும் போது சந்தோஷப்படுவாங்க. சம்திங் லைக் தட். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஏதோ சில விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு சந்தோஷம், மன நிறைவு வருதுன்னு சொன்னால் அதுதான் உங்களோட பேஷன். ரைட்? ஓகே, பேஷன் அண்ட் பர்பஸ், தேர் இஸ் an answer already வந்திருக்குது, ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆன்சர். பர்பஸ் சொல்றது எதுவாக இருக்கும் சொன்னால், ரைட், பர்பஸ் சொல்றது எதுவாக இருக்கும் என்றால் உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் தரக்கூடிய, உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய ஒரு விஷயத்த, ஓகே, உங்களோட பேஷனை, இன்னொரு வேர்ட்ல சொன்னா பேஷனை நீங்க எப்ப மற்றவங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துவீங்களோ, எப்ப இன்னொருத்தருடைய சேவை நோக்கத்துல பயன்படுத்துவீங்களோ அந்த இடத்துல உங்களோட பேஷன் ஒரு பர்பஸ், ஒரு நோக்கமாக உருவாகுது. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே இங்க நாம பிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், எந்த பேஷன் என்ன, ரைட், எந்த
மிகவும் பிடிச்ச பேஷன் என்ன, அந்த பேஷனை நான் எப்படி மற்றவங்களுக்காக பயன்படுத்தலாம். ஓகே, நீங்க யோசிக்கலாம் இது என்னத்துக்காக, எதுக்காக நான் சொல்றேன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி போகும்போது எங்களுக்கு இன்னும் கிளியரா, ரைட். ஆகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் செய்யும் போது சந்தோஷப்படக்கூடிய, மனநிறைவடையக்கூடிய ஒரு விடயத்தை மற்றவர் நன்மைக்கு நான் பயன்படுத்தினால் அதுதான் நோக்கம். ரைட். இப்ப நான் காட்டின உதாரணங்கள்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் விளங்கிருக்கும். அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பேஷன் இருந்துச்சு. அந்த பேஷனை மற்றவர்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தினதால அவங்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறாங்க. ரைட். அவங்க ஒரு பர்பஸை ஃபைண்ட் பண்ணாங்க. ரைட். இப்ப நான் சிம்பிளா கேட்கிறேன், எப்படி நாங்க எங்க பர்பஸை கண்டுபிடிக்கலாம்? சரியா? இதுக்கு நான் பெருசா சுற்றி வரல. நான் இந்த லைஃப் எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட். இப்ப நான் இந்த பர்பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு 100% இருக்கிறேன்னு சொல்லி நான் சொல்ல வரல. பட் நான் என்னுடைய நோக்கத்தை அல்லது அடைந்து கொள்ளும் ஒரு பயணத்துல தான் இன்னும் இருக்கு. அந்த வகையில இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன், உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். சரியா? ஒரு பர்பஸ் என்று சொல்ற விஷயம், எங்களுடைய ஒரு லைஃபினுடைய ஒரு நோக்கம் என்று சொல்றது ஆளுக்கால் வேறுபடும். சரியானே? அது எல்லாருக்கும் ஒன்று தான் இருக்கணும் என்று எந்த தேவையும் இல்லை. அதே மாதிரி ஒரே வரியிலையும் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு ஃபார்முலா, எல்லாருக்கும் ஒரு சக்சஸ் ஃபார்முலா மாதிரி இந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுங்க உங்களுக்கு பர்பஸ் கிடைச்சிடும் என்றால் அப்படியும் இருக்காது. அது நம்மளுடைய காலங்கள் போக போக நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள்ல இருந்து, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வி கெட், ரைட். அதே மாதிரி நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நாலேஜ் லெவல்ல இருந்து, ரைட், எங்களோட மெச்சூரிட்டி லெவல்ல இருந்து, இப்படி பல காரணங்கள் ஊடாகத்தான் எங்களோட ஒரு லைஃப்ல ஒரு பர்பஸ் கிடைக்கும். ரைட். அப்ப நான் எந்த லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, பொதுவா நாங்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைகிட்டையும் கேட்கிற விஷயம் என்னென்றால், நீ பெரிய ஆகி என்ன ஆக போற, அப்படித்தானே கேட்போம். அப்ப ஒவ்வொரு பிள்ளையும் அந்த ஒரு நர்சரிக்கு போற பிள்ளைகிட்ட பிடிச்சி கேட்போம் இல்லையா, உங்களோட எதிர்கால லட்சியம் என்ன? அப்படி எனக்கு டைம் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு போலீஸ் ஆகணும் அந்த வயசுல சொன்னேன். பிறகு ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கிற நேரம் கேட்டேன்னா ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு சொன்னேன். சரி, அப்ப அதாவது என் அப்டேட், நான் அந்த வயசுல நான் போலீஸ் எல்லாம் ஒரு ஒரு ஹீரோவா பார்த்தேன். இப்ப நான் என்ன சொன்னேன், அந்த ஆன்சர் 5ஆம் ஆண்டு படிக்கிற நேரம் கொஞ்சம் அந்த சயின்ஸ் இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வர, நான் ஒரு விஞ்ஞானி ஆகணும். அதே மாதிரி ஒரு கிரேட் 10 படிக்கும் போது நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும். ரைட். ஓ லெவல் படிச்சு முடியும் போது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். இப்ப இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு காலங்களையும் நான் எனது எதிர்கால இலட்சியத்தை நான் உருவாக்கணும். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ரைட். அதே போல நான் ஏ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செய்தேன். அதுக்கு பின்னாடி நான் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயலலிதா நான் போய் அங்கே படிக்கிறேன். அப்ப யூனிவர்சிட்டிக்கு போற நேரம் கூட எனக்கு இருந்த ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல அதுவும் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் செய்யணும்னு ஆசை. பிறகு நான் படிச்சுட்டு போற நேரம் எனக்கு என்ன செய்யுது, சிவில் இன்ஜினியரிங் ஒரு வாய்ப்பாக கிடைச்சது. நான் தான் படிக்கிறேன். யூனிவர்சிட்டி முடிச்சதுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இது இந்த லைஃப்ல ஒரு சின்ன ஒரு திருப்பு முனையம் நடந்துச்சு. அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். என் சூப்பர் ஜூனியர் போய் ஒன்றோட வீட்டுக்கு நான் போய் அவரோட பேசிட்டு இருக்கிற நேரம், அப்ப அவரோட ஒரு புக்ல ஒரு நோட் இருந்துச்சு. அந்த நோட்டை பார்த்தேன் அதுல சில கண்டென்ட் இருந்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, இது என்ன நோட்ஸ் இது, நீங்க என்னத்துக்கு இதை யூஸ் பண்றீங்க? அப்ப சொன்னாங்க, அது நான் ட்ரைனிங், நான் ஆன்லைன் ட்ரைனிங் செய்வேன். அப்ப அந்த ட்ரைனிங்ல தான் அதுக்கு நோட்ஸ் தான் இது. அப்ப நான் பார்த்து ட்ரைனிங்கா, சீரியஸா சொல்றேன், நான் அன்னைக்கு தான் ட்ரைனிங் என்று சொல்ற வார்த்தையை கேள்விப்பேன். நான் எதுக்காக நான் ஷேர் பண்றேன்னால், எந்த லைஃப் ஜேர்னில நான் எப்படி எந்த லைஃபுக்குரிய ஒரு பர்பஸை உருவாக்க ஆரம்பிச்சேன். ரைட். அதோட சேர்த்து நான் இன்னைக்கு அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன் அப்ப ட்ரைனிங் அண்ட் டெவலப் ட்ரைனிங் சொல்ற விஷயத்தை கேள்விப்படுறேன். அப்ப நான் கேட்கிறேன், அது எப்படிப்பட்ட ப்ராசஸ், இப்படி ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு செஷன் போற மாதிரி ஆன்லைன்ல பல இடங்கள்ல நாங்கள் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்க ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணணும், படிச்சு கொடுக்கணும். ரைட். அப்ப அது கேட்கிற நேரமே எனக்கு ரொம்ப 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 அந்த விஷயம் ஒரு உற்சாகத்தை தந்துச்சு. எப்படி சொல்லுமே, உங்களுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீல். அப்ப எனக்கு என்னன்னா, அந்த விஷயத்த நானும் செய்யணும். நல்ல வேலை கொள்ளுங்க. அந்த பாயிண்ட்ல நான் சும்மா ஒருத்தர் கேள்வி கேட்டு அவர் சொன்ன அனுபவத்தை வச்சுக்கொண்டுதான் இது இன்னைக்கு டெவலப் ஆகுது. அப்ப எனக்கு என்ன வேணும் என்றால், அதே விஷயத்தை எனக்கு செய்யணும். ரைட். எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க.
ஓகே, ரைட். ஸோ அப்ப அந்த நேரத்துல அவர்கிட்ட கேட்கிறேன் நான் வந்து, அப்படின்னா என்ன? அப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப அந்த விஷயம் எனக்கு ரொம்ப 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 அவர் சொல்ற விதத்திலேயே அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. ஹானஸ்டா சொல்றேன், அன்றைக்கு தான் நான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன். இப்படி ஒரு ஃபீல்ட், இப்படி ஒரு விஷயம் செய்யலாம்ங்கிறது. அப்ப அதுல இருந்தே நான் அந்த அந்த பாயிண்ட் நோட் பண்ணி போட்டு ட்ரைனிங், அதை நோட் பண்ணி அதை வந்து தேடி கூகுள்ல வந்து சர்ச் பண்றேன். அதுக்கு முதல்ல நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இதே மாதிரி ஒரு சான்ஸ் நீங்க எடுத்துட மாட்டீங்களா? அவர் ஒரு ஐஎன்ஜிஓக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். இப்ப நான் கேட்டிருந்தேன், எனக்கு இதே மாதிரி எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தாங்க. அப்ப அவர் என்ன சஜஸ்ட் பண்ணி அவங்களோட டீம்ல இருந்து என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்து அப்பதான் அந்த ப்ரோசஸ்க்குள்ள நான் போறேன். அதுக்குள்ள போயிட்டு இந்த ட்ரைனிங் எல்லாம் செய்யற நேரம் ஐ ஃபீல் சம்திங் கனெக்டட். செய்யற ஒவ்வொரு நேரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த விஷயம். ரைட். அப்ப நான் ஆல்ரெடி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிருக்கிறேன், இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த டைம்லயே நான் அந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குரிய ஒரு சான்ஸ் ஒன்று எனக்கு கிடைச்சிச்சு, எக்ஸ்போஷர். அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன்னால், எனக்கு இது வந்து சந்தோஷமா இருக்குது இந்த விஷயம். ரைட். அப்ப இதுக்கப்புறம் இருந்த ஒவ்வொரு தேடலும் இந்த துறை சார்ந்த தேடலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன், இதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கா? எஸ், கோர்ஸ் இருக்குது. ஒரு டிப்ளமா கோர்ஸ் நான் இதுக்கு படிச்சு. ரைட். ட்ரைனிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்ற ஒரு டிப்ளமா ஒன்று படிச்சுட்டு, இப்போ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், இது சம்பந்தமா என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னு தேடி போனால், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் நானே இது தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. பட் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படித்தான் ஒன்று லேர்ன் பண்ணிட்டு போனேன். ரைட். அப்போ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சதுக்கு பிறகு கூட எனக்கு இந்த ஃபீல்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் என்ன செஞ்சிட்டேன், இது சம்பந்தமாவே தேடி அல்ஹம்துலில்லாஹ் நான் இன்னைக்கு இருக்கிறது வந்து பிரமிட் வில்மான்னு சொல்லக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக இருக்கிறேன். அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கு. ரைட். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், பொதுவாக நாங்க ஆரம்பத்தில இருந்தே என்னவையாக ஆகணும் என்ற கேள்விக்கு பல ஆன்சர் சொல்லுவோம். சின்ன வயசுல ஒரு ஆன்சர் சொல்லுவோம், அப்புறம் உங்க அனுபவம் அடிப்படையில, எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில அந்த ஆன்சர் மாறும் ஒவ்வொரு காலத்துக்கு. அது உங்களுக்கும் இருந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு எது பிடிக்கும்ங்கிறது, எங்களோட பேஷன் எது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து சிலவங்களுக்கு ஈஸியா இருக்கும், சிலவங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா இருக்காது. இதுல வந்திருக்கிறவங்க கூட நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப எப்படி எந்த பேஷனை கண்டுபிடிக்கிற, எந்த பர்பஸை கண்டுபிடிக்கிற? திரும்பி சொல்றேன், இந்த விஷயம் வந்து எல்லாராலையும் மேலும் கேட்டா எல்லாரையும் மேலும், எல்லாராலையும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை செய்யலாம்னு கேட்டா கட்டாயம் செய்யலாம். ஆனால் சிலவங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் இன்னும் கிடைக்கல. இங்க வந்திருக்கிற நிறைய பேருக்கு அதுக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், சில பேருக்கு அந்த ஆன்சரோட இருக்கலாம். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் வெரி குட், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அனுபவங்களை திரட்டிட்டு போங்க. உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களோட மெச்சூரிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உங்களோட சாய்ஸை நீங்க பயன்படுத்திட்டு போகலாம். அப்படி இல்லைன்னு கேட்டால் நீங்க செய்ய வேண்டிய விஷயம், நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய விடயங்களை தேடுங்க. ரைட். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 தொழில் துறைகளோட மட்டும் மட்டுப்படுத்த பார்க்காதீங்க. ரைட். இப்ப நான் செல்ஃப் கான்பிடென்ட் கன்செப்டுக்கு கீழே தான் இதெல்லாம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வழங்கினா தான் உங்களுக்கு இந்த கான்பிடென்ட், ஒழுங்கான கான்பிடென்ட் பில்ட் பண்ணலாம். ரைட். ஆகவே எவ்வளவு அனுபவங்களை நீங்க எடுத்துக்கொள்றீங்க, எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு கொள்றீங்க, புதிய புதிய விஷயங்களை தேடிக்கொள்றீங்க, இதுல இருந்துதான் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். உங்களுக்கு தெரியாத வழியெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் இந்த ஸ்டோரியில, அன்னைக்கு நான் இந்த சூப்பர் ஜூனியர் பாய் உண்டு அவரோட வீட்டுல போய் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கான ஒரு கேள்வியை கண்டு அவடுத்த அந்த ஆன்சர் எடுத்துட்டு அவர் எனக்கு அந்த சான்ஸ் ஒன்று தந்ததால, ஒரு வழியை உருவாக்கி தந்ததால நான் அதுக்குள்ளாலேயே போயிட்டு ஒரு கரியரை உண்டு நான் உருவாக்கிப்பேன். ரைட். அந்த அனுபவம் எனக்கு கிடைக்காம இருந்தால், டு பி ஃப்ராங்க், சம்டைம் நான் இந்த வேறொரு துறையில போயிருக்கலாம். அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நமக்கு நம்மளோட பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அறியாத பருவத்துல இருந்து வந்திருக்கு. ஆகவே இப்படி நம்ம லைஃபை நம்ம ரிவைன் பண்ணி பார்க்கும்போது, எங்கெங்கெல்லாம் நான் போனேன், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குது, ரைட். எல்லா அனுபவமும் வேணும், எல்லா ஒரு நாலேஜும் எங்களுக்கு வேணும். ரைட். இதன் மூலமாக இப்படி நிறைய விடயங்களை நாம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நமக்கான ஒரு வழிகள் கட்டாயம் கிடைக்கும். ரைட். எதுக்காக நான் ஷேர் பண்ணேன்டால், என் லைஃப்ல ஒரு சின்ன விஷயத்தால என் லைஃப்ல நான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டுபிடித்தேன். ஓகே. அடுத்த ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஜப்பான்ல வந்து ஒக்கினவான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம்.
அந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் வந்து நீண்ட காலம் வாழ்றாங்க. நிறைய பேர் வந்து 100 வயசுக்கு மேலேயும் வாழ்றாங்க. நிறைய பேர் நோய் இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க, ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்ப நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல மக்களினுடைய அந்த ஒரு மனநிறைவான வாழ்க்கைக்கான ரகசியம் என்னன்றதை தேடுறாங்க. அப்ப அதுல அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் என்னென்றால், அதை வச்சு கொண்டு ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் ஒரு புத்தகமே எழுதுறாரு, இக்கிகாய். சில பேருக்கு இந்த புக் தெரிஞ்சிருக்கலாம். இக்கிகாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் இதனுடைய நோக்கம், காரணம். ரைட்? அது எப்படி உருவாக்கப்படுதுன்னு கேட்டால் அந்த மக்கள் அதுக்குரிய பதிலை வச்சிருக்கிறாங்க. ரைட்? 4 விஷயங்கள் கனெக்ட் ஆகும் போது, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், 4 விஷயங்கள் கனெக்ட் ஆகும் போது நாம செய்யற விஷயத்துல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் ஓட நம்ம அந்த வாழ்க்கையை வாழலாம். அதை நாம ஒரு நோக்கமாகவே வச்சு கொண்டு வாழலாம். ரைட்? அதுல ஒன்றுதான் நாம செய்யற விஷயம் நமக்கு நன்றாகவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கணும். What you love. 2வது, நம்ம செய்யற விஷயத்துல நமக்கு ஸ்கில் இருக்கணும். நம்ம அந்த விஷயத்த நன்றாக செய்யணும். ரைட்? உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், ஒருத்தருக்கு வந்து நல்லா பாட்டு படிக்கணும்னு ஆசை, அவருக்கு வந்து பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை. ஆனா இயல்பாகவே வந்து அவருக்கு பாட்டு திறமை இல்லை, அவர் குரல் வளம் போதாம இருக்குது. ரைட்? அப்ப அவர் என்ன செய்யலாது, அந்த துறையில அவரு ஷைன் ஆக இயலாது. அப்ப அவருக்கு ஆசையும் இருக்கணும், அந்த திறமையும் இருக்கும். புரிஞ்சுட்டா? ரைட். 3வது விஷயம், அந்த விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கும். ரைட்? இப்ப நீங்களா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்குது, திறமையும் இருக்குது, ஆனா அது யாரும் இன்னைக்கு தேவையில்லை. உதாரணம் வச்சுக்கொள்ளுமே, நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் மட்டும் முத்திரை சேகரிக்கிறீங்க, கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். அதை நீங்க நல்லா செய்றீங்க, நல்ல ஆல்பம் பண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா அது யாருக்கும் கொண்டு போய் விற்கலுமா? இல்ல. யாருக்கும் அது தேவையா? இல்ல. இது உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப உலகத்துக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு போறீங்கன்னா அது வெறும் பொழுதுபோக்காக இருக்கு. அது ஒரு ஜஸ்ட் ஹாபி. அப்ப ஹாபிக்கும் கேரியருக்கும் பர்பஸுக்கும் டிஃப்ரெண்டா விளங்கிடும். அப்ப 4 விஷயமும் கனெக்ட் ஆகும் போதுதான் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேரியராக இருக்கும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கொண்டு வரும். உங்களுக்கு பிடிச்சது, நீங்க அதுக்கு திறமையா இருக்கணும், இந்த உலகம் அதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும், உலகத்துக்கு ஒரு தேவை இருக்கணும். 4வது வந்து அந்த உலகம் அதுக்கு உங்களுக்கு பேய் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இல்லைண்டா அங்கேயும் அது ஒரு ப்ரொஃபஷன் லெவல்ல இருந்து இறங்கிடும். ரைட்? அது ஒரு சோசியல் சர்வீஸாக மாறிடும். ரைட்? அப்ப நாங்க எல்லாரும் சோசியல் சர்வீஸ் மட்டும் பண்ற அளவுக்கு பேக்ரவுண்ட் உடைய ஆக்கலான்னு கேட்டால் இல்லையா? இப்ப நாங்களும் சம்பாதிக்கணும், பிடிச்சதும் செய்யணும், திறமையானதையும் செய்யணும், அந்த செய்யற விஷயம் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கணும். ரைட்? சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து போட்டோ பிடிக்கிறது இன்ட்ரெஸ்ட். ரைட்? போட்டோ பிடிக்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, கேமராவை எடுத்துட்டு அழகான இடங்கள்லாம் போட்டோ பிடிக்கிறாரு. சரியா? அழகான விலங்குகள், மிருகங்கள்லாம் போட்டோ பிடிக்கிறாரு, மரங்கள், காட்சிகள் எல்லாம் போட்டோ பிடிக்கிறாரு. அழகா ஃப்ரேம் பண்ணி, அழகா ரூல்ஸ் எல்லாம் வச்சு தெளிவா நல்ல குவாலிட்டியான அட்ராக்டிவான போட்டோஸ் பிடிக்கிறது. அப்ப அவருக்கு அழகான திறமையும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. சரிதானே? ஆனா அவர் பிடிக்கிற போட்டோக்கள் யாருமே காசு கொடுத்து வாங்க ரெடி இல்லை என்றால் அவர் என்ன செய்யல, அதை வச்சுக்கொண்டு ஒரு ப்ரொஃபஷனை உருவாக்கல. அப்ப அவரு ஒரு ஹாபியை தான் வச்சு கொண்டிருக்காரு. எப்ப அவர் ஹாபியை ப்ரொஃபஷனல் ஆக்கலாம் என்றால், அவர் பிடிக்கிற போட்டோ வந்து என்ன செய்யலாம், ஒரு அழகான ஸ்டூடியோ ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி அவரோட திறமைய அவர் நல்ல முறையில கொடுத்து குவாலிட்டியான போட்டோஸ் அவர் அவுட்புட்டாக மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்க காசு கொடுத்து அந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ரைட்? அப்ப ஒருத்தருக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயம் நல்லாவும் வருது, இது உலகத்துக்கும் தேவை, காசு கொடுப்பாங்க என்ற பட்சத்துல அதை வச்சுக்கொண்டு அவர் ஒரு கரியரை பில்ட் பண்ணார், அவர் அதுல உச்சம் தொடுவாரு, சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஏன்னால் அதுக்கு ஆரம்பம் அது எதுல ஆரம்பிச்சுன்னா, அவருக்கு பிடிச்ச ஆர்வமான ஒரு விஷயம், பேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல வருதுங்களா? நிறைய பேர் என்ன தவறு விடுறாங்கன்னா, தனக்கு எது நல்லா பிடிக்கும், எது நல்லா திறமை இருக்குன்றதை யோசிக்காம சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஜாப்புக்கு தான் நல்ல வேலை இருக்குது. பாருங்க, உலகத்துக்கு என்ன தேவை, ஏஐல போனா நல்லா உழைக்கலாம், ஐடி துறையில போனா நல்லா உழைக்கலாம்,
நல்லா சம்பாதிக்கலாம். இதை மட்டும் யோசிச்சுட்டு ஒருத்தர் போனார் என்றால் அவர் வெறும் வொகேஷனை மட்டும்தான் பார்க்காரு, அவர் தொழிலை மட்டும்தான் யோசிக்காரு. அதுக்கு போயிடுவாரு, ஆனால் அவருக்கு அதுல ஈடுபாடு, பிடிப்பு, இன்ட்ரெஸ்ட் சம்டைம் இல்லாம விட்டுரும். எனக்குதா சிலவங்க வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இதுல திறமையா இருக்கிறன்னு மட்டும் யோசிப்பாங்க. ஆனால் மத்த 2 விஷயம், யார் எதுக்கு பே பண்ற, இந்த உலகத்துக்கு உண்மையா தேவையா, அந்த கேள்வியில அவங்க போட்டு விட்டுருவாங்க. ஆகவே வெறும் பேஷனோட மட்டும் இருக்க பார்ப்பான். இப்ப நான் சொன்னது பர்பஸ் எப்போ உருவாகும் என்றால் உங்களோட பேஷனால மத்தவங்க பயன்பெறணும், நீங்களும் பயன்பெறணும். கிளியரா? ரைட். நான் இதுவரைக்கும் பேசின கன்செப்ட் உங்களுக்கு விளங்கிச்சுன்னா எஸ்ன்னு பண்ணுங்க. இந்த இக்கிகாய் கான்செப்டும் விளங்கிட்டுன்னு சொன்னால் எஸ். ரைட், தேங்க்யூ. ஓகே, நல்ல ஃபேமஸான கோட் ஒன்று நான் ஞாபகப்படுத்துறேன். த மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் டு ஃபைண்ட் யுவர் கிஃப்ட். அந்த கிஃப்ட்னு சொல்றது தான் நம்மளோட பேஷன். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அந்த கிஃப்ட்னு சொல்றது உங்களோட மீனிங், உங்களோட லைஃபுக்கான மீனிங். அப்ப இறைவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட இயல்பாக வச்சிருப்பான். சிலவங்களுக்கு மொழியில ஆற்றல் கூட இருக்கும், நிறைய லாங்குவேஜை பத்தி படிப்பாங்க. சிலவங்களுக்கு சித்திரம் வரையறதுல ஆர்வம் இருக்கும், சிலவங்களுக்கு போட்டோல ஆர்வம் இருக்கும், சிலவங்களுக்கு கோடிங்ல ஆர்வம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான ஆர்வம் இருக்கும். அந்த இயல்பான ஆர்வத்தையும் இன்ட்ரெஸ்டையும் பேஸ் பண்ணி நீங்க உங்களோட கெரியருக்குள்ள போகும்போது உங்களோட செல்ஃப் கான்பிடன்ட் இயல்பாக உருவாகும். இயல்பாக நீங்க அதை சாதிக்கக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்றால், நீங்க எப்பவுமே உங்களோட பேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளால போங்க. ரைட், பேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளால போங்க. 2வது பாயிண்ட் பாருங்க. The purpose of life is to give it away. ரைட், உங்களோட வாழ்க்கையினுடைய மீனிங் என்னென்றால் உங்களுக்காக இறைவன் தந்த பேஷன். ரைட், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது உங்களோட கையில் இருக்கு. ரைட், அது எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், 2வது விஷயம் பர்பஸ். அந்த பர்பஸ் எப்போ உருவாகும் என்றால் அந்த பேஷனை நீங்க எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, மற்றவங்களை பயன்பெற வைக்கிறீங்களோ அந்த இடத்துலதான் நம்மளோட பர்பஸ் வந்து உருவாகுது. நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த உதாரணங்களும் இதைத்தான் சொல்லுது. ஓகேவா? ரைட், குட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் நம்புறேன். இப்ப நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்வி, ஈவன் நானும் ஃபேஸ் பண்ண விஷயம் தான், சரியான மாதிரிக்கு இந்த பேஷன் எது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றதை உருவாக்குறதுக்கு நாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆரம்பத்துல நிறைய பேர் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஒரு லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும் என்று சொன்னால் யாருக்குமே இதுல கிளாரிட்டி அதிகமானவங்களுக்கு இல்லை. எல்லாரும் வந்து ஒரு ஒரு மணி பேஸ்ட், இதுக்கு போனா எப்படி உழைக்கலாம், இதுக்கு போனா எப்படி சம்பாதிக்கலாம்னு மட்டும்தான் பாக்குறமே தவிர கட்டாயம் சம்பாத்தியம் முக்கியம், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. பிளஸ் வந்து எங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் நாங்க யோசிக்கணும். ரைட், எங்களுடைய ஈடுபாடு, எங்களுக்கு இறைவன் தந்து குறிக்க ஒரு பேஷனையும் பேஸ் பண்ணி நாங்க செய்யும் போதுதான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் லைஃப்ல கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். ரைட், ஒருத்தருடைய பர்பஸ் எப்படி அவர் உருவாக்கலாம்னு கேட்டால் கட்டாயம் அந்த பேஷனை கண்டுபிடிக்கணும். அந்த பேஷனையும் பர்பஸையும் எப்படி அவர் ஃபைண்ட் பண்ணலாம் என்றால் இதுக்கு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 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 தனி ஃபார்முலாவும் இல்லை, எல்லாருக்கும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லல. பட் நான் உங்களுக்கு ஒரு 4 வழிமுறைகளை சொல்லித்தாரேன். இந்த 4 வழிமுறைகள்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரிதானே? உங்களுக்கு கனெக்ட் ஆகும். முதலாவது விஷயம் என்னென்னால் பெயின் டு பர்பஸ். பெயின் டு பர்பஸ். ரைட், நான் ஓப்பனா ரிவீல் பண்றேன், நான் எந்த லைஃபினுடைய பர்பஸாக வச்சிருக்கிறது இதுவரைக்கும். ரைட், அதாவது இப்போதைக்கு இருக்கிற என் அனுபவத்தின் அடிப்படையிலையும் இந்த மெச்சூரிட்டி, இந்த நாலேஜ் அடிப்படையில நான் வச்சிருக்கிறது, என் மூலமாக நிறைய பேரை ஒரு லைஃப்ல நோக்கமுடையவங்களாக மாற்றணும். இது இந்த சொல்றது எந்த பர்பஸ். ரைட், நிறைய பேர் நான் சந்திக்கும் நிறைய பேரை பர்பஸ்ஃபுல் மக்களாக வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோட வாழ வைக்கணும்ங்கிறது எந்த நோக்கம். சரிதானே? இதை நான் எப்படி உருவாக்கினேன்னு கேட்டால் இந்த விஷயம் தான். ஒரு பெயின் மூலமாக ஒரு பர்பஸ் உருவாகும். எப்படின்னால் தனக்கு தண்ட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாம அனுபவமாக ஒரு அடியாக எப்படி
நான் ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு கரியர் கூடாக நான் படிச்ச ஒரு கோர்ஸ் வேற, இன்னொரு விஷயத்துல மாறினேன். இப்படி இதுக்கு காரணம் என்றால் எனக்கு ஒழுங்கான ஒரு விஷயத்த இப்படித்தான் ஒரு பர்பஸை ஃபைன் பண்ணணும், இப்படித்தான் வாழணும்னு சொல்ற விஷயங்கள்ல கிளாரிட்டி கம்மி. அப்ப அப்ப அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அடிப்படையில நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு இந்த நாலேஜ் ஷேர் பண்றேன். அது ஒரு பர்பஸ் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃப்ரீ செஷன் நான் இதை ஏன் உங்களுக்கு இந்த 1.5 hour செய்யறேன்னு கேட்டால், கட்டாயமாக இந்த பர்பஸுக்காக தான் செய்யறேன், சும்மா செய்யல. ரைட்? அப்ப நான் உருவாக்கி கொண்ட விஷயம் பெயின் டு பர்பஸ். ரெண்டாவது, நீங்க உங்கள பார்க்கக்கூடிய உங்களுக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய திறமைகள், ரைட், பேஷனா இருக்கலாம், உங்களோட பொட்டென்ஷியலா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற எபிலிட்டியா இருக்கலாம், ஸ்கில்ஸா இருக்கலாம். அந்த ஸ்கில்ஸை வச்சுக்கொண்டு அதுல இன்ட்ரெஸ்ட ஃபார்ம் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்க அதை என்ன செய்யற ஒரு கரியராக உருவாக்கி கொள்ற. ரெண்டாவது வழி. மூணாவது வழி ப்ராப்ளம் பிளானட். அதாவது நீங்க வாழ்ற உலகத்துல, நீங்க வாழ்ற சூழல்ல நீங்க ஒரு விஷயத்த பிரச்சனையா பாக்குறீங்க, ரைட்? அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை தான் நான் உருவாக்கணும். அந்த சொல்யூஷனாகத்தான் நீங்க ஒரு நோக்கத்தை உருவாக்குறீங்க என்றால், அங்க நீங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக கொண்டு வரீங்க தானே. இப்ப நீங்க இப்ப எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்காது. சிலவங்க உலகத்துல அதிகமா பொலித்தீன் பயன்பாடு இருக்கிறதால சூழல் மாசடையுதுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையா பார்ப்பாங்க. சிலவங்க நிறைய பேர் லைஃப்ல சந்தோஷம் இல்லாம வாழ்றாங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இருக்குது இல்ல, அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. சிலவங்க எஜுகேஷன்ல பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுல சொல்யூஷன் பார்ப்பாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிரச்சனையா விளங்கு. ஏன்னா அவங்களோட வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பாக்குற கண்ணோட்டம் வேற. நீங்க இந்த உலகத்துல எதை பிரச்சனையா பாக்குறீங்க, அந்த பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னா அதை வச்சுக்கொண்டு ஒரு பர்பஸை நீங்க உருவாக்கலாம். ரைட்? பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு ட்ரெயின் எடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிளாட்ஃபார்முக்கு நிக்கணுமே, அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஈஸியா அந்த ட்ரெயின் எடுக்கலாம். அதே போல ஒரு இடத்துக்கு நாங்க இருக்கிறோம் என்றால், அதாவது ஆல்ரெடி நாங்க சில ஸ்கில்ஸையும் நாலேஜையும் வச்சுக்கொள்றோம். எங்க அனுபவத்தின் அடிப்படையில சில ஸ்கில்ஸ் நாங்க ஏற்கனவே கெயின் பண்ணிருக்கோம் என்றால், அந்த அனுபவத்தையும் திறனையும் வச்சுக்கொண்டு நாங்க ஒரு நோக்கத்தை உருவாக்குறோம். உதாரணமாக இப்போ ஒரு பிசினஸ்ல நீண்ட காலமாக ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான ஸ்கில்ஸ், நாலேஜ், அனுபவம் எல்லாம் இருக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், அவர் ஒரு கன்சல்டன்ட் ஒன்று உருவாக்கும். அவர் ஒரு ஆலோசகராக மாறலாம். மற்ற பிசினஸுக்கு எல்லாம் அவர் ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு ஆளா மாறுவார். அப்ப அவர் நோக்கத்தை எப்படி செய்யலாம், நான் நிறைய பிசினஸுக்கு ஐடியாக்களை கொடுத்து அதை வளர்த்துட போறேன். அதுக்கு எது காரணமா இருந்துச்சு, அவரோட அனுபவமும் அறிவும் திறனும் அவர் உலக அளவும் தேடிக்கொண்ட விஷயம். அது பிளாட்ஃபார்ம். இப்ப நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை சூஸ் பண்ண போறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் யோசிப்பாரு. எனக்கு ஒரு பெயினை நான் ஃபேஸ் பண்ணேன், அந்த பெயினை பர்பஸாக நான் வச்சுக்கொண்டு இப்ப நான் இன்னைக்கு செஷன் ரன் பண்றதோ, இதுக்கு பிறகு நான் செய்ய போற செஷனோ எல்லாத்துலயும் அது காரணமா இருக்கு. ரைட்? ஓகே, புரிஞ்சுதான் நான் பேசுற விஷயம்? இந்த விஷயத்துல ஒரு ஏதாவது எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த உடனே பேசுனதுல நீங்க எது லேர்ன் பண்ணீங்க பாப்போம். ரைட், எனக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த 4 வழிமுறையில நீங்க எந்த வழிமுறையை வச்சுக்கொண்டு உங்களோட பேஷனை உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்களோட பர்பஸ் உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க? சதாவிஷ்ணு சொல்லிக்கிறாங்க பொட்டன்ஷியல். அவங்களோட பொட்டன்ஷியல் இருக்குது ஆல்ரெடி, அதை வச்சுக்கொண்டு ஒரு பர்பஸ் உருவாக்க மாட்டாங்க. ஜீனை சொல்லிக்கிறாங்க ஒரு பெயினை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த பெயின்ல இருந்து ஒரு பர்பஸ் உருவாக்க போறேன். ரைட். சல்மா மித்ரா சொல்லிக்கிறாங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து நான் ஃபார்ம் பண்ண போறேன். ஓகே, குட், வெரி குட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன விஷயத்துல ஒரு அறிவு கிடைச்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதெல்லாம் நீங்க சாய்ஸ் டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ரைட், ஆல் ரைட். சிம்பிளா சொல்ல பண்ணா நான் ஒரு ஐன்ஸ்டீன் கோட்டை வரதை ஞாபகப்படுத்துறேன். அதாவது ஒரு மீனை பிடிச்சி மரம் ஏற சொன்னால், ரைட், அல்லது ஒரு மீனை மரம் ஏற சொல்லிட்டு அந்த மரம் ஏறுற திறனை வச்சு மட்டுமே அந்த மீனை நாம திறமைசாலிந்து வரையறுத்தோம் என்றால் என்ன நடக்கும் என்றால், காலம் பூரா அந்த மீன் தன்னை ஒரு முட்டாள்னு தான் நினைச்சிட்டு. ஏன்னா அந்த மீனுக்கு மரம் ஏற தெரியும். நல்லா விலை கொள்ளுங்க, பேசிக்கான கன்செப்ட்.
இப்ப நாங்க இவ்வளவு ஃபார்ம் பண்ணணும் இப்படிலாம் செய்யணும் என்றால் முதலாவது தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் தன்னை இயலுமை என்ன, தான் யாரு, எனக்கு என்னென்ன பலம் இருக்குது, ஸ்ட்ரென்த்ஸ், ஸ்வொட் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸ்லைட்ல போடல, பட் நான் பேசுறேன். ஸ்வொட் அனாலிசிஸ் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். SWOT, ரைட்? இது நிறைய நிறுவனங்கள் செய்யும். ஏன் நாங்க தனிநபராகவும் இதை செய்யலாம். முதலாவது விஷயம், தனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, நான் என்னத்துல எல்லாம் வேறுபட்ட ஒருத்தர், மற்றவங்களை விட நான் எதை நல்லா செய்யறேன், மற்றவங்க கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை நான் எதை இலகுவாக செய்யறேன், ரைட்? அதுதான் பிள்ளைகள் பேஷன், அதான் பேஷன். அங்க இருந்தா பேஷன் ஆரம்பிக்கும், ரைட்? அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த நான் ஈஸியாக செஞ்சுட்டு போறேன், எனக்கு அது இலகுவாக நடக்குது, இறைவன் ஈஸியா தந்திக்கிறான். அப்ப அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப எதெல்லாம் நமக்கு நல்லா வருது. இன்னொரு கேள்வி கேட்கணும், எதெல்லாம் நான் கஷ்டப்படுறேன், செய்யறது கஷ்டப்படுறேன், மத்தவங்க ஈஸியா செய்யறாங்க, அப்ப அதெல்லாம் நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட். அப்ப அதுவும் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. அப்ப ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பத்தின அறிவு நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்மட பேஷனை சரியா, பர்பஸை சரியா ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப நம்மட இயலுமைக்கு உட்பட்டு நம்மட தனித்துவத்துக்குள்ள இருந்து நம்ம ஒர்க் பண்ணும், விளங்குதானே? அப்ப கட்டாயம் அது முக்கியம். ஓகே, குட். ஷரஃபராமா, ட்ரை டு சால்வ் தி ப்ராப்ளம். ஓகே ஓகே, ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணியா அந்த பிரச்சனைக்காக ஒர்க் பண்ணுறாங்களா? ஓகே, குட். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், நம்மட இயலுமைக்கு உட்பட்டு நம்ம கட்டாயம் ஒர்க் பண்ணணும், ரைட்? அப்ப நம்மட இன்ட்ரெஸ்ட் எது, நம்மட இயலுமை எது, நம்மட விருப்பம் எது, நம்மட ஸ்ட்ரென்த் எது, நம்மட சாத்தியப்பாடுகள் எது, எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாம அந்த தீர்மானத்துக்குள்ள வரணும், ரைட்? ஏதாவது விடயங்கள்ல கடுமையாக என்னது மெனக்கிறதை விட நமக்கு நல்லா வரக்கூடிய விஷயங்களை இன்னும் பொலிஷ் பண்ணி கொண்டு அதுல முன்னேறது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, குட். இப்ப நான் சொல்லித்தர விஷயம் ரொம்ப முக்கியம். அதுல நான் சொல்லுவோம் இந்த குவாட்ரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அதாவது இந்த பொட்டன்ஷியல், அதாவது எங்களோட சாத்தியப்பாடுகளை எப்படி இலகுவாக நம்மளோட பர்பஸுக்கு கொண்டு வா. முதலாவது விஷயம், எங்களுக்கு ஸ்கில் இருக்குது ஒரு விஷயத்துல. அதாவது நாம ஆசைப்படுற ஒரு விஷயத்த நாம ஆசைப்படுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டோகிராஃபி துறையில நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அதுல நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல அழகா போட்டோ பிடிக்க வருது, அழகா ஃப்ரேம் பண்றேன், அழகா போட்டோ எடுக்கிறேன், பேஷனும் இருக்குது, எனக்கு கேமராவை தூக்கினாலே பட்டாம்பூச்சி பறக்குது. அப்ப இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் போது அப்ப நீங்க அதுல உங்களோட பிளானை போட்டு டெவலப் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட பர்பஸ் உருவாகலாம். இல்ல, இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களோட ஸ்கில்லும் போதாது, பேஷனும் போதாது இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால், சம்டைம் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது ஆனா பேஷன் போதாம், ஸ்கில் இருக்குது பேஷன் இல்ல. அப்ப இப்படியான இடத்துலதான் பெரும்பான்மையான ஜாப் அல்லது ஒர்க் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்கில் ஏன்னா அந்த விஷயத்த பத்தி நல்லா படிச்சு அதுல நாலேஜ் இருக்கும், ஸ்கில்லும் இருக்கும், அதுலயே தொழிலுக்குள்ள போயிருப்பாங்க. உதாரணமா வச்சுக்கொள்ளுமே, ஒருத்தர் வந்து நம்ம சொல்லி அனுப்புறோம், நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுங்க, நல்லா உழைக்கலாம்னு சொல்லி அனுப்புறோம். அவரும் நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்தி படிக்கிறாரு, நாலேஜ் இருக்குது, ஸ்கில் வந்துட்டு நல்லா இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கம்பெனில ஒர்க் பண்றாரு. இப்ப ஸ்கில் இருக்குது ஆனா சம்டைம் அவருக்கு பேஷன் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுமே. ஏன்னா அவர் அப்ப அதை யோசிக்கல என்றால் அவருக்கு என்ன செய்யணும் என்றால், அவர் இன்னும் அதுல ஈடுபாட்டை உருவாக்கணும், ரைட்? டூ வாட் யூ லவ். லவ் வாட் யூ டூ. ஒன்றும் பிடிச்சதை செய்யணும், இல்லைன்றால் செய்யற விஷயத்த பிடிச்சு செய்ய ட்ரை பண்ணணும், ரைட்? அதுல ஈடுபாட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். அதுல காரணங்கள் உருவாக்கி, எதுக்காக செய்யறேன், நான் செய்யறதால என்ன மாற்றம் நடக்க போதோ, என்ன யாருக்காக செய்யறேன், என்னத்துக்காக இந்த பெனிஃபிட் இருக்குது, ரைட்? அந்த மாதிரியான விஷயங்களை, காரணங்களை உருவாக்கி அவர் என்ன செய்யணும், பேஷனை ஃபார்ம் பண்ணணும். அப்ப அவரும் என்ன செய்யணும், பேஷனை உருவாக்கி கொண்டு அவர் இங்கிருந்து இங்க வரணும், ரெண்டாவது குவாட்ரண்ட்டுக்கு வர ட்ரை பண்ணும், ரைட்? இப்ப மூணாவது ஆளை வச்சுக்கொள்ளும், அவருக்கு நோ ஸ்கில் நோ பேஷன். அவருக்கு ஸ்கில்லும் இல்லை பேஷனும் இல்லை, ஆனா அவர் அந்த தொழில்துறையை ட்ரை பண்றாருன்னு கேட்டால், ஆனா அவர் அந்த விஷயத்துல பெரும்பான்மையான முயற்சி எடுக்காம அதை ஒரு அவுட் சோர்ஸ் பண்றது நல்லது. அதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போறாரு, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்ளுமே, ஒரு ப்ராஜெக்டோட ரன் பண்ணிட்டு போறாரு. அதுல கம்பெனிக்கு சில ஃபிளையர் டிசைன் பண்ணணும், ரைட்? ஒரு டிசைன் ஒர்க் பண்ணணும். இவர் போயிட்டு அதிகமாக அதுல ஃபோக்கஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும் தேவையில்லை.
அதுக்கு 2 இல்லாதவர் என்ன செய்யலாம் என்றால் அதை இருக்கிற ஒருத்தரை கொடுத்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணி செஞ்சுட்டாங்கன்னு வாங்கி எடுத்துட்டு அவர் அவரை ஒர்க் பண்ணிட்டு போகலாம். ரைட்? அப்ப அந்த வகையிலையும் அவரு அந்த விஷயங்களை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அவர் பேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். புரியுதா? அடுத்த விஷயம், நோ ஸ்கில் பட் பேஷன். ஸ்கில் இல்ல ஆனா பேஷன் இருக்குது. ஸ்கில் இல்ல பட் பேஷன் இருக்குண்டா, உங்களோட பேஷன் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மூலதனம். இந்த பேஷனை வச்சுக்கொண்டு உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, படிங்க, லேர்ன் பண்ணுங்க, கோர்சஸ் போங்க, ஆன்லைன்ல கோர்சஸ் இருக்கும், யூடியூப்ல இருக்கும், நிறைய விஷயங்கள் படிங்க. உங்களோட பேஷனை ஒரு நாலேஜ்ஃபுல்லான ஆளாக நீங்க மாறுறது மூலமாக நீங்க ஒரு பர்பஸை அடையலாம், ஒரு பர்பஸை உருவாக்கி கொள்ளலாம். ரைட்? உங்களுக்கு விளங்கிருக்கு நான் ஏன் இவ்வளவு பேசினேன். உங்களுக்கு இந்த பேஷனை கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். உங்களோட திறமை, உங்களோட விருப்பு, பேசிக்கா சொல்லணும்னா உங்களோட விருப்பு, எதை செய்யும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அதை மற்றவங்களுக்கு பயன்பெறும் வகையில நீங்க செய்யறதுக்கு தான் அதுல இருந்து நீங்க இன்னும் லேர்ன் பண்ணணுமா, இல்லாட்டி அதுல இருந்து நீங்க என்னத்தை உருவாக்கணும், விருப்பத்தை கூடுதலாக உருவாக்கணுமா, அறிவை கூடுதலாக உருவாக்கணுமா, இது உங்களோட கையில இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்கு சொல்லித்தாரேன், இதுக்குரிய வழிமுறையை சொல்லித்தாரேன். இதுல வந்து தீர்மானம் எடுக்க போறால் நீங்க தான். உங்களுக்கு ஸ்கில்லும் பேஷனும் அழகாக இருக்குன்றால் நீங்க ஒரு லக்கி பர்சன். நீங்க அதை அப்படியோ கொண்டு போங்க, அதுல டெவலப் ஆயிட்டு போங்க. ரைட்? ஓகே, இந்த கான்செப்ட் நான் பேசுனது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன். இப்ப நான் நம்மளோட ஏற்கனவே டாபிக்குள்ளால கனெக்ட் பண்றேன். டாபிக் என்ன கொடுத்துருந்தோம் நாங்க, பில்டிங் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட். இப்ப உங்களுக்கு விளங்குதான் நான் இவ்வளவு நேரம் என்னத்துக்காக பேசினேன். ஒருத்தர் உண்மையான செல்ஃப் கான்ஃபிடென்ட் எங்க இருந்து வரும் என்றால் அவர் யாருன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ், அவரை பத்தின அறிவு அவருக்கு இருக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன வரும், என்ன வராது, அவர் மற்றவங்கள வந்து என்ன யூனிக்கா இருக்கிறாரு, அவரோட பர்சனாலிட்டி என்ன, அவர் மற்றவங்களுக்குள்ள அதிகமான ஆட்களோட ஒர்க் பண்ண பிடிக்குதா, இல்லாட்டி தனியே இருந்து ஒர்க் பண்ண பிடிக்குதா, எந்த சூழ்நிலை பிடிக்கும், வெளியில இருந்து ஒர்க் பண்றது பிடிக்குதா, அல்லது ரூமுக்குள்ள இருந்து ஒர்க் பண்ண பிடிக்குதா, இப்படி பல கேள்விகள் கேட்கலாம். இப்படி பல கேள்விகள் கேட்கறது மூலமாக தான் யாரு, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் வேணும்ன்றத அவர் முடிவெடுக்கும். விளங்குதா? அதான் செல்ஃப் அவேர்னஸ். இது இருக்கும்னா தான் ஒருத்தருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உருவாக்கியது. தன்னை பத்தியே தெரியாத ஒருத்தருக்கு தன்னம்பிக்கையை உருவாக்க இயலாது. ரைட்? ரெண்டாவது விஷயம், செல்ஃப் எஸ்டீம். எந்த சூழ்நிலையிலையும் தன்னை பத்தின ஒரு மரியாதை அவருக்கு இருக்கும். ஒரு செல்ஃபான மரியாதை தான், ஒரு குறைச்சி மதிப்பிடக்கூடாது. என்னால இயலும், நானும் ஒரு குறிப்பிட்ட மதிக்கத்தக்க ஒரு ஆள் தான் சொல்லக்கூடிய ஒரு சுய மரியாதை இருக்கணும். அந்த சுய மரியாதையும் இருந்தா தான் ஒருத்தருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உருவாக்குறது. மூணாவது, அவரோட மைண்ட் செட். எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல அவர் யோசிக்கிறாரு, அவரது சிந்தனையின் அடிப்படையிலையும் ஒருத்தரோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் தீர்மானிக்கப்படும். ரைட்? இப்படி ஒரு 3 விஷயம் கனெக்ட் ஆகும் போதுதான் உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ட் உருவாகும். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது, பேசின விஷயங்கள், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் பர்பஸும் உருவாகிறதுக்கு பேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பேஷன் எங்கிருந்து உருவாக்கல் என்றால் உங்களை பற்றி நீங்க செல்ஃப் அவேர்னஸ் மூலமாகத்தான் உருவாக்கலாம். அந்த செல்ஃப் அவேர்னஸ் எங்கிருந்து கிடைக்கும்னால் நீங்க உங்களை பத்தி எவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்க, எவ்வளவுக்கும் நீங்க அவேரா இருக்கிறீங்க, எவ்வளவு அனுபவங்கள் எடுத்துக்கொள்றீங்க, ரைட், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்றீங்க, இதுல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் நீங்க எவ்வளவு அனுபவங்கள் எடுத்துக்கொள்றீங்களோ அதுல இருந்தா கிடைக்கும். ரைட்? ஓகே. சோ இப்ப இதுவரைக்கும் நாங்க பேசின விஷயத்துல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு நம்புறேன். இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு, விளங்கிச்சுன்னு சொல்றாரு. எஸ் டைப் பண்ணுங்க பாப். ஓகே, சரி. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் தான் உங்களோட பர்சனாலிட்டி. இப்ப நான் சொன்னேனே செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம்னு பேசினேன் இல்லையா? இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் உங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு சொல்றத பத்தின விஷயம். ரைட்? உங்களோட பர்சனாலிட்டி எதுல தீர்மானிக்கப்படும் என்றால் ஒவ்வொருத்தரும் எந்த பர்சனாலிட்டி, உங்களோட பர்சனாலிட்டி எல்லாமே தீர்மானிக்கப்படுறது முக்கியமான விஷயம் எங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க கடந்த காலங்கள்ல எங்களுக்கு எடுத்துக்கொண்ட அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது முக்கியமான விஷயம். ரைட்? ரெண்டாவது விஷயம்,
நாங்க கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அது மத நம்பிக்கைகளா இருக்கலாம், அல்லது ஃபேமிலி மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளா இருக்கலாம். ஸோ அந்த நம்பிக்கைகள், உதாரணமாக சில எங்கட இயலுமைகள் கூட எங்கட நம்பிக்கைகள் இருந்து வேறு தாக்கம் செலுத்தும். உதாரணமாக சின்ன பிள்ளையிலேயே நமக்கு என்னென்ன சொல்லி வளர்த்துருக்காங்களோ அந்த சூழ்நிலையில தான் நம்மளோட ஒரு பெரியவங்களாயினாலும் நம்மளோட சிந்தனை போக்கு இருக்கு. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான், யானையை ஒன்று பிடிச்சிட்டு வராங்கண்டா என்ன செய்வாங்க, ஒரு சின்ன வயசுலயே அந்த சின்ன யானைக்கு என்ன செய்வாங்கன்னா சின்ன சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருவாங்க. அந்த யானை அந்த சங்கிலியை இழுத்து இழுத்து பார்க்கும், இழுக்க இயலாது. சின்ன வயசுல அது இழுக்க இயலாது. பெரிய ஆயினத்துக்கு பிறகும் அதே சைஸ் சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. பெரிய சங்கிலியெல்லாம் இல்லை, அதே சின்ன சங்கிலியே தான், அதே சைஸ்ல இருக்கு. அது நினைச்சா அந்த பெரிய யானைக்கு லேசா அந்த சங்கிலியை உடைக்கலும். ஆனா அந்த சங்கிலி ஒரு நாளும் என்ன செய்யாது, அந்த யானை உடைக்காது. சின்ன வயசுல இருந்தே அந்த பிலீஃப் ரைட்டா, அந்த பிலீஃப் என்னென்னால் இந்த சங்கிலி எனக்கு உடைக்கவே இயலா என்று சொல்ற ஒரு பிலீஃப் இதை வச்சிருக்கிறதால அது எப்பவுமே அதை உடைக்க போறது. ஆகவே சின்ன வயசுல நமக்கு மத்தவங்க என்ன சொன்னாங்க, எதுல அவனுக்கு இயலும் இயலாதுன்னு அவங்க சொன்னாங்க, ரைட், அதுகளை வச்சுக்கொண்டே நாங்களோட பிலீஃப் இருந்தால் அதுவும் நம்மளோட பர்சனாலிட்டியில தாக்கம் செலுத்தும். ரைட், அப்ப கவனமா இருக்கணும். நாம அதுல எல்லாம் எதை நம்புற எதை நம்புறல, எதுல இருந்து எதை நம்ம கேள்விக்குட்படுத்துற எதை கேள்விக்குட்படுத்துறது, இந்த அவேர்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ரைட், மூணாவது விஷயம் பிள்ளைகள் வந்து வேல்யூஸ். வேல்யூஸ்ன்னு சொல்றதை நான் சிம்பிளாக சொல்லலாம், நம்மளோட வாழ்க்கையில நாம செய்யற எல்லா விஷயங்கள்லயுமே ஏதாவது ஒரு வேல்யூ தான் காரணமாக இருக்கு. ரைட், நம்மளோட வாழ்க்கையில செய்யற எல்லா விஷயங்கள்லயும் ஒரு வேல்யூஸ் தான் காரணமா இருக்கு. வேல்யூஸ்ன்னு சொல்றது என்னென்றால் நாம வாழ்க்கையில எதை வேல்யூ பண்றோம். சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைட், வாரக்கிழமை எக்ஸாம், நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் ஒன்று நடக்க போகுது. அது உங்களோட டேர்ம் எக்ஸாம்னு வச்சுக்கணும், ஏதோ ஒரு எக்ஸாம், செமஸ்டரோ டேர்ம் எக்ஸாமோ இருக்குன்னு வச்சுக்கணும். இப்ப இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்டும் நீங்களும் ரூம்ல இருக்கிறீங்க, நீங்க அந்த அந்த எக்ஸாமுக்குரிய நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்யறாருன்னா ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு, சரியானே? 2 பேருக்கும் அதே எக்ஸாம், 2 பேருக்கும் அதே இடம், அதே விஷயம். ஆனா 2 பேரும் செய்யற வேலைகள் வித்தியாசப்படுது. அந்த வித்தியாசப்படுது ஏனென்று கேட்டால் அதுக்கு காரணம் அவங்க கொண்டிருக்கக்கூடிய வேல்யூஸ். ரைட், அவங்க கொண்டிருக்கக்கூடிய வேல்யூஸ். ரைட், ஓகே, ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு வந்து அர்ஜுன். ஓகே அர்ஜுன், உங்களோட கமெண்ட் வந்து லாஸ்டா வாசிக்கிறேன். ஓகே, ஒரு லென்த்தியா இருக்குது. ஓகே, அப்ப அந்த 2 பேரோட செயற்பாட்டுலையும் அந்த செயற்பாட்டுக்கு காரணம் எதுன்னு கேட்டால் அவங்களோட வேல்யூ. ரைட், சிம்பிளா சொல்ல போனா இந்த முதலாவது நபர் நீங்களே வச்சுக்கொள்ளுமே, நீங்க ஏன் படிச்சீங்கன்னு கேட்டால், புத்தகத்தை வச்சு படிக்கிறீங்கன்னு கேட்டால் உங்களோட வேல்யூ அந்த எக்ஸாம்ல அச்சீவ் பண்றதா இருக்கும், அச்சீவ்மெண்ட், அல்லது அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு எடுக்கணும், அந்த 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 கண்டென்ட் எடுக்கணும், அந்த பாடத்தை படிச்சு நாலேஜ் எடுக்கணும். அப்ப நாலேஜ், ரைட், அறிவு அல்லது அச்சீவ்மெண்ட், ரைட், அல்லது ஒரு சக்சஸ் ஆகணும். இப்படி ஏதாவது ஒரு ஒரு வேல்யூ பேஸ் பண்ணித்தான் நீங்க அன்னைக்கு படிக்கிறீங்க. ரைட், அதே விஷயம் படிக்க வேண்டிய ஒரு ஆள் இருந்துட்டு படம் பார்க்கிறார் என்றால் அவரு வேல்யூ பண்ண விஷயம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட். அவரோட வேல்யூல இருந்த விஷயம் என்ன, என்டர்டெயின்மெண்ட். அப்ப என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ பண்றதால அவர் அந்த டைமும் படம் பார்க்கிறார். அப்ப இந்த வேல்யூன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க. இப்ப நாம லைஃப்ல எந்தெந்த விஷயங்களை வேல்யூ பண்றோம். அப்ப நாம எது செஞ்சாலும் சரி, எந்த வயசுல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேல்யூ தான் நம்ம டிரைவ் பண்ணுது. ரைட், அப்ப அது சரியா தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நாம எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய வேல்யூஸா, இல்லாட்டி நம்மள இல்லாமக்கக்கூடிய வேல்யூஸா? ரைட், நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்மளை உயர்த்த போகுதா, இல்லாட்டி நம்மளோட நிலையை தாழ்த்த போகுதா? இது ரொம்ப முக்கியம், சரிதானே? அப்ப இதே வேல்யூவோட நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் என் லைஃப்ல நான் எதிர்பார்க்கக்கூடிய கோல் அடையலாமா, அடையலாதா? இந்த தெளிவும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளோட லைஃப்ல ஒரு தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ரைட், இப்ப பேசின விஷயம் கிளியர் ஆச்சா, விளங்கிச்சா? விளங்கிட்டு சொல்றாங்க எஸ் டைப் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. ரைட்,
தேங்க்யூ. ரைட், இப்போ நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசினோம் தானே. ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஏல் யூனிவர்சிட்டியில இந்த மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க என்றால், ஏல்னு சொல்றது அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு கணக்கெடுப்பு ஒன்று செய்ய பாக்குறாங்க. அமெரிக்காவிலேயே வந்து மிச்சம் ஹார்டான ஜொப்பை யாரு செய்யறாங்கன்னு சொல்றத ஃபைன் பண்றதுக்கு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்றாங்க. அப்போ நிறைய பேருக்குள்ள ஃபைன் பண்றாங்க ஹாஸ்பிட்டல் கிளீனர்ஸ். ஹாஸ்பிட்டலை கிளீன் பண்ணி வச்சுக்கொள்றவங்க அவங்க தான் வந்து மிச்சம் ஹார்டான ஜொப்பை செய்யறாங்க, அவங்க ஃபைன் பண்றாங்க. ரைட், அவங்களுக்கு அடுத்த கேள்வி வருது, இப்படி கஷ்டமான ஒரு ஏன் கஷ்டம்னு கேட்டால், டாய்லெட் கிளீன் பண்ணணும், பெட்ஸை கிளீன் பண்ணணும், அது வந்து அந்த பெட்ல வந்து இறந்துருப்பாரு, இறந்ததுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்ணணும், திரும்ப டாய்லெட் எல்லாம் பார்த்தா உடனுக்குடன் அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ந்து, ஒரு டைம்ல முடியாது. அப்ப மிச்சம் கஷ்டமான ஒரு ஜப் ஒன்று தான் அவங்க செய்யறாரு, என்ன தொடர்ந்து வேலை வந்துட்டே இருக்கு. ரைட், இப்ப இவங்க என்ன செய்யறாங்க என்றால், இப்படி கஷ்டமான வேலையையும் நிறைய பேர் பார்த்தா ஹாப்பியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஹாப்பின்றதை விட அவங்க அதை ஒரு வேலையாவே பார்க்கல. ரைட், அது நார்மல் ரூட்டீன்ல செஞ்சுட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்கன்னா போயிட்டு அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா அந்த அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கறாங்க, எப்படி நீங்க இந்த வேலை ஹார்டா இருந்தாலும் இவ்வளவு சிம்பிளா செய்றீங்க இந்த வேலையை? அவங்க கொடுத்த பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில். அவங்க சொல்றாங்க, நாங்க இங்க இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் என்னென்றால் என்னத்துக்காக இருக்குன்றால், இந்த பில்டிங் இதெல்லாம் என்னத்துக்காக இருக்குன்னா உள்ளுக்கு நோயோட வாரவங்களை ஹீல் பண்ணி அனுப்புறது, அவங்கள சுகப்படுத்தி அனுப்புறதுதான் நோக்கம். அப்ப இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், அட்டெண்டன்ட் யாரா இருந்தாலும் அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட வேலை என்ன, ரெஸ்பான்சிபிள் என்னென்றால் வாரவங்களை சுகப்படுத்தணும். அப்ப நாங்க செய்யற வேலையும் அதே ப்ராசஸ் தான். நாங்க பாத்ரூமை கிளீனா வச்சிருந்தா தான் அவங்க நோய் வாய்ப்படாம இருப்பாங்க. நாங்க இதை கிளீன் பண்ணாதான் அவங்களுக்கு அதாவது அந்த ப்ரொசஸ்ல நாங்களும் ஒரு பார்ட்லாம் இருக்கிறோம். அந்த முழு ஹாஸ்பிட்டலும் என்னத்துக்காக இயங்குதோ அந்த வேலையை தான் நாங்களும் செய்யறோம். அப்ப நாங்களும் ஒரு ஹீலர்ஸ் தான். நாங்களும் கிளீனர் இல்லை, நாங்க ஒரு ஹீலர். டாக்டர் செய்யற வேலை நானும் செய்யறேன். விளங்குது அவங்களோட நாலேஜ் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறதால அவங்களோட பர்பஸ் அழகா வச்சிருக்காங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நாடி வரக்கூடியவங்களை சுகப்படுத்துறதுல பங்காற்றுறேன். எந்த பங்களிப்பு பெரிய அளவுக்கு இருக்கு, டாக்டர் எப்படி பங்களிக்கிறாரோ அதே மாதிரி எந்த பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதால அவங்க ஒரு தாழ்ந்த வேலை செய்யற மாதிரியோ கஷ்டமான வேலை செய்யற மாதிரியோ அவங்க யோசிக்கல. விளங்குதானே? அதுதான் வந்து டாக்டர் வெயின் டயர்னு சொல்லக்கூடிய இன்னொரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவரோட கண்டென்ட் வந்து சொல்றாரு வந்து, when you change you look at things, the things you look at change. நீங்க சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்க்கிற பார்வையை மாத்தும் போது அந்த விடயங்களே மாறுது. அப்ப நான் ஒரு கிளீனர், ஒரு தாழ்மையான வேலை செய்யறேன்னு அவங்க பார்க்காம அவங்களே அவங்கள ஒரு ஹீலராக யோசிக்கிறதால அவங்களோட ஜாப்ல அவங்க பிரஸ்டீஜா பாக்குறாங்க. ஒரு டாக்டர் மாதிரி தான் அவங்கள ஃபீல் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? அப்ப நாம செய்யற விஷயம் எதுவாக இருக்கும் என்றாலும் அதுல நோக்கம் தெளிவாக இருந்து நம்ம அந்த விஷயத்தை செஞ்சோம் என்றால் அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதான் சொல்ற பர்பஸ். அப்ப அவங்களுக்கு அந்த பர்பஸ் தெரிஞ்சிருக்கு. அப்ப நாம செய்யற விஷயத்துல என்னத்துக்காக செய்யறோம்? நான் அதை உங்களுக்கு திரும்பி கனெக்ட் பண்றேன். ஆப்பிள் நிறுவனம் ஏன் சாதிக்குது, அதோட ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளவு பேசப்படுது என்றால் அது ஏன் செய்யுதுன்னு சொல்லுது, என்ன செய்யுதுன்னு சொல்லல. நமக்கு நல்லா தெரியும் ஆப்பிளை விட சாம்சங் போன் இன்னும் குவாலிட்டியான போன்கள் இருக்குது, கேமரா குவாலிட்டியான போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க எங்கேயுமே தங்களோட ப்ராடக்ட் தான் பெஸ்ட்ன்னு சொல்லவும் இல்லை, எங்கள்கிட்ட தான் ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லவும் இல்லை. அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் போன்ஸ் இருக்கு. அவங்க சொல்றது நாங்க இனோவேஷனுக்காக வாழ்றோம், நாங்க இருக்கிறது ஸ்டேட்டஸ் கோவுக்கு கேள்விக்குட்படுத்துறோம், எல்லாரும் பாரம்பரியமா செய்யற விஷயம் அவங்களோட மோட்டோவே அதான். அப்ப நாங்க ஏன் செய்யறோம்ங்கிறதுக்கான விஷயங்கள் அவங்க சொல்றோம். ஆகவே அதனாலவே மக்கள் போய் அதை வாங்குறோம் தானே. அப்ப why we are doing it. இப்ப நான் சொன்னனே ஏன் இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிங்க. ரைட், நீங்க ஒரு கோர்ஸை சூஸ் பண்றதோ, தொழிலை சூஸ் பண்றதோ, பேஷனை ஃபைன் பண்றதோ, ஏன் வை. ரைட், அந்த ஏன் இந்த கேள்விக்கு தெளிவான பதில் இருக்கும் என்றால் உங்களோட வாழ்க்கை வந்து மிச்சம் 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 இலகுவானதாகவும் ஒரு நோக்கம் மிக்கதாகவும் பர்பஸ் மிக்கதாகவும் மாறும். ரைட், இப்ப லாஸ்ட் நான் உங்களோட ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
இந்த செஷன்ல நான் இது வரைக்கும் பேசின விஷயங்கள்ட்ட சம்மரியாக நீங்க வச்சுக்கொள்ளுங்க. How do I want to be remembered? And am I living that? உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு 20 வயசு 25 வயசு எந்த வயசுலயும் இருக்கலாம், ரைட்? இப்போ உங்களோட வாழ்க்கை ஒரு நாள் முடியும் இல்லையா? உங்களோட வாழ்க்கை ஒரு நாள் முடியும். அந்த வாழ்க்கை முடியும் போது, ரைட், சுத்தி இருக்கிறவங்க உங்களோட லைஃப் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை பத்தின பேச்சு எப்படி இருக்கும்? எப்படி உங்களை நினைவு கூறணும்? உங்களோட ஃபேமிலியெல்லாம் நினைவு கூறுவாங்க, அது வேற விஷயம். பட் நீங்க எதை செஞ்சுட்டு போனதாக இந்த உலகம் சொல்லணும் அப்படின்னு நீங்களே அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேளுங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் கட்டாயம் சொல்லும். அப்ப உங்களோட நோக்கத்தை ஊடாக நோக்கத்தோட அலைன் பண்ண மாதிரி அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்? அப்ப இந்த வழியிலேயே நீங்க கேட்கலாம், நான் லைஃபை முடிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ஆளா லைஃபை முடிக்கணும்? நான் ஒரு 70 வயசுல 80 வயசுல நான் லைஃபை முடிக்க போறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக வாழ்க்கை முடியணும்? அப்ப அதுக்கு ஒரு பதில் எடுங்க. 2வது கேள்வி கேளுங்க, அப்படிப்பட்ட நபராக என் வாழ்க்கை முடியிருந்தால் அதுக்குரிய வேலைகளை நான் இப்ப செய்யறேனா? அதுக்குரிய வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேனா? இந்த கேள்வியும் கேளுங்க. இந்த 2 கேள்வியிலையும் உங்களுக்கு தெளிவான ஒரு பதில உங்களோட மனசையும் உங்களுக்கு சொல்லும், உங்களோட நோக்கத்தை பத்தி, ரைட்? கட்டாயம் கேளுங்க, நோக்கத்தை எழுதுங்க, அதுக்குரிய பதில எழுதுங்க. சும்மா மனசுல நினைச்சு பார்க்க வேணாம், கட்டாயம் இதுக்குரிய பதில உங்களோட கோப்பி எழுதி வச்சுக்கணும். இப்போ கட்டாயம் நீங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் பார்க்கும்போது உங்களோட ஒரு லைஃப்ல நீங்க அந்த விஷயத்தை அடையிறீங்களான்றதுக்கான ஒரு செக் பாயிண்டா இருக்கு, ரைட்? ஸோ இந்த கேள்வியை அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் இன்றைக்கு செஷனை நான் முடிவு கொண்டு வரலாம். சமரியாக சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்க படைக்கப்பட்டிருக்கோம். அது நல்லா வச்சுக்கொள்ளுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இறைவன் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக ஒரு திறமையை வச்சு ஒரு ஆர்வத்தை வச்சு தான் எங்களை அனுப்பியிருக்கிறோம். அந்த ஆர்வமும் திறமையும் எப்ப மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நாங்க மாத்துறோமோ அப்ப நாம பல வகையில சக்சஸ்ஃபுல் ஆகலாம். நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய வகையில பேர் சம்பாதிக்கலாம், நிறைய வகையில சந்தோஷத்தை சம்பாதிக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா எப்ப இது 100% ஃபுல்ஃபில்லாமண்டா போகும் என்றால் எங்களோட மனசுக்கும் எங்களோட மனசாட்சிக்கும் அது பொருந்தணும், சம்மந்தப்படணும், ரைட்? ஸோ அந்த வகையில உங்களோட வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். நீங்க உங்களோட பர்பஸை ஃபைண்ட் பண்ணுவீங்க, உங்களோட பேஷனுக்காக வாழ்வீங்க, சரியான ஒரு நோக்கத்தை அடைஞ்சு அதை மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில வாழ்வீங்கன்ற ஒரு சந்தோஷத்துல ஒரு எதிர்பார்ப்போட இந்த செஷனை நான் முடிவு கொண்டு வரேன். ஸோ இதுவரைக்கும் இந்த செஷன்ல பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. இதுல இருந்து ஏதாவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்க இப்ப கேட்கலாம், அல்லது உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்க. இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, நீங்க எதை எடுத்துக்கொண்டு போறீங்க, ரைட்? இப்படி பல விஷயத்த நீங்க உங்க செட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இந்த 1.5 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க என்றால் இதுல இருந்து நீங்க எதை எடுத்துக்கொண்டு போறீங்க? ஓகே, அர்ஜுன் கமெண்ட் நான் வாசிக்கிறேன். மித்ராக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததாகவும் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சின்னு சொல்றாங்க. சந்தோஷம் மித்ரா. ஓகே, உங்களோட லைஃப் இன்னும் சக்சஸ்ஃபுல்லாகவும் உங்களோட பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு என்ன வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். அர்ஜுன கேள்வி நான் வாசிக்கிறேன். ரைட், நான் அர்ஜுன் சத்தமா வாசிச்சா பரவாயில்லையா? ஓகே, அர்ஜுன் ஒரு கேள்வி அனுப்பிக்கிறாரு, ஆனா என்னது பர்சனல் அனுப்பிக்கிறாரு, வாசிக்கிறேன். அதுக்கு முதல் ஹப்ஸா ஒரு அனுப்பிக்கிறாங்க. திஸ் ப்ரோக்ராம் வாஸ் சூப்பர் யூஸ்ஃபுல். ஓகே, எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் கிளியர்லின்னு சொல்றாங்க. ஓகே, especially the part of self-awareness and facing fear really motivated me. Okay, thank you. Learn how to understand myself better and build my confidence step by step. Thank you very much for this demonstration. Okay, thank you. Right, Raihan, I have find my purpose, passion. Thank you so much. Okay, happy. Right, உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த பேஷன் எந்த பர்பஸ் அதுதான், இன்னொருத்தங்களோட பேஷனை ஃபைண்ட் பண்ண வைக்கணுங்கிற பர்பஸ் தான் நான் வாழ்றேன். ஸோ அந்த வகையில உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு உண்மையா சந்தோஷமா இருக்குது.
You have told me so many good things. Okay, I will find my purpose. Okay, wish you all the best. Okay, thank you very much. Sarashan சொல்லிக்காங்க வந்து it was so wonderful. So thank you for the session in time. Okay, thank you for the answer, Sadarashna. Okay. Session. One of the main thing I understood was what the society thinks as the most valuable, maybe sometimes not our passion. Okay, that's true. And there's no must to be at top of society, but we can go through passion and go more high, inshallah. That's true. It's true. Zina, thanks for the comment. ஓகே, நேரு சொல்லிக்கிறாங்க வந்து சுமையா நிரந்தர வாழ்க்கையாக மறுமை வாழ்க்கைக்கு துனியா வாழ்க்கையை வர வெற்றிகரமாக கொண்டு செல்ல வெற்றி செய்தார்கள். ஓகே, வெரி குட். அஃப்கோர்ஸ் அடுத்து வந்து பேஷன் அண்ட் பர்பஸ்ன்னு சொல்லும்போது இறைவனை மறந்து வாழ்றது இல்லையே, கட்டாயம் இறைவன் நோக்கத்துக்காகவும் நாங்கள் வாழ்றோம். ஓகே, தேங்க்யூ சார். ஐ கோட் நாலேஜ் அபவுட் வாட் இஸ் பேஷன் அண்ட் பர்பஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். யூஸ்ஃபுல் ஃபார் மீ வித் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் அகெயின். நான் உங்களோட கமெண்ட் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சு சொல்றேன். ரைட், வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? ஓகே, ஸோ அந்த வகையில நான் ஒரு அர்ஜுன கேள்வியை வாசிக்கிறேன். ஓகே சார், நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரோட்ல போய் நிறைய திங்ஸ் சர்ச் பண்ணியிருக்கிறேன். நானே லாட் ஆஃப் சர்ச் பண்ணுவேன். ஆனால் அதில் பல நேரம் நான் எக்ஸசிவ் ஓவர் திங்கி போயிட்டேன். என் ஒவ்வொரு மூவையும் அலைன் பண்ணோம்னு கன்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அவருக்கு அதிகமாக வர்றதாகவும், மோஸ்ட்லி நான் பிளென்டி ஆஃப் பிளான்ஸ், ஆக்டிவிட்டிஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஐடியாஸ் உருவாக்கினேன். பட் ஆக்ஷன் ஜீரோ. எல்லா கன்செப்ட்ஸ், ஐடியாஸ், டயக்ராம், பிலோசபிஸும் லேர்ன் பண்ணினேன். ஆனால் அப்ளை பண்ணவே இல்லை டில் டுடே. ஸோ ஓவர் திங்க் டூ மச். பர்பஸ் இன் கிரியேட்டிங் காம்ப்ளெக்ஸ் மீனிங் நல்லதல்ல. ரைட், எஸ், எக்ஸாக்ட்லி. அதுவும் நீ சொல்ற பாயிண்ட் சரி. நான் சிம்பிளா லீவ் பண்ணணும், கிராண்டா மை பர்பஸ் அலைன் பண்ண போறேன்ட்டு வேணும். ஓகே, நான் ஐடியாஸ், பர்ஃபெக்ட் வேர்ட்ஸ், சிஸ்டம்ஸ் யோசிக்க முடியும். வீடியோஸ், வெபினார்ஸ் எல்லாத்துலேயும் சூப்பர் ஃபீல் வரும். பட் ஒன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போய் காலையில் இருந்தால் டயர்டாகி வெளியில போயிடணும். ஓகே, அவர் சொல்ல வர விஷயம் நமக்கு விளங்குது. அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் அர்ஜுனோட கான்செப்ட். ஏன்னா அவர் எனக்கு பர்சனல் அனுப்பிக்கிறாரு. ஓகே, அவர் சொல்ல வர கான்செப்ட் அர்ஜுன், ஐ திங்க் நிறைய அனுப்பியிருக்கீங்களே. ஓகே, நோட்டீஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் செக் பண்ண பட் இல்லையா? ஸ்டூல் சரி, ரைட். சிம்பிளா வந்து அர்ஜுன் இந்த கேள்வியில வந்து நான் எடுத்துக்கொள்ற விஷயம் என்னென்றால், அவர் சொல்ல வராரு, இந்த பிலோசபி, இந்த விஷயங்கள் அதிகமாக நாம ஃபாலோ பண்றதை விட, அதாவது நம்ம இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஃபைன் பண்ணணும்ங்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம இயல்பான வாழ்க்கையில வாழ்ந்தாலே நிம்மதி வராதா அப்படின்னு சொல்றத அவர் கேள்வியை கேட்கிறாரு. இப்ப நான் இது சிம்பிளா இப்படி பாக்குறேன். இப்ப நீங்க வந்து எகெயின் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டால், நாம சில விஷயங்கள் எல்லாத்துலயும் வந்து கடைசியில வந்து நிற்கும் எங்கன்னு கேட்டால், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்ற விஷயத்துல ஒரு பெரிய ஒரு பங்கு வலிக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஃப்ளோலே போறீங்கன்னு கேட்டால், சில வேலைகள்ல அது உங்களுக்கு தெரியாமலே உங்களோட இன்ட்ரெஸ்டோட கனெக்ட் ஆகி அந்த விஷயம் இருக்கும் சம்டைம். இப்போ நீங்களா ஒரு விஷயத்த ஒரு ஜாப்பை சூஸ் பண்றீங்க, ஒரு கெரியர் ஒன்றுக்குள்ள போறீங்க என்றால், அது இயல்பாக உங்களுக்கும் பிடிச்சுதான் இருக்குன்ற வகையில நீங்களும் பெருசா கேள்விப்படல. பட் உங்களோட லைஃப் அதுக்குள்ள சந்தோஷமாக அமைஞ்சிட்டு போகலாம். பட் நான் இங்க என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எப்பவுமே நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு எப்பவுமே நீங்க பெருசா அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், மிச்சம் இதெல்லாம் பண்ண வேணாம். ஒரு செல்ஃப் அவேர்னஸோட இருந்து கொள்ளுங்க. அதாவது நம்மளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னு கேட்டால் சாய்ஸ். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நம்ம
நம்ம லைஃப்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு அனுபவம்ன்றது நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்வோம் இல்லையா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நம்ம வாழிடத்தின் மூலமாக, பாடசாலையில இப்படி பல இடங்கள்ல புது 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 லெசன்ஸ், புது புது விஷயங்கள் எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்னது அண்டர்ஸ்டிமேட் பண்றோமான்னு தெரியல. நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், ஆன்லைன் ரிசோர்சஸ் நிறைய இருக்குது. எவ்வளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, நம்ம ஜெனரேட்டிவ் டெக்னாலஜி நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், இதுல கூட நாம அதிகமாக ஒரு ஒரு சப்போர்ட்டராக, ஒரு அட்வைசர் லெவல்ல நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம அனுபவத்தின் அடிப்படையில நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சு கொண்டு தான் இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஸ்டெப் பண்ணி நம்ம போற ட்ரெக் எப்படி இருக்குது, இதுல எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குதா, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, அந்த கேள்வியை மட்டும் கேட்டு அதுல ஏதாவது மாற்றம் வரணுமா, அல்ல இதை விட பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்குதா, அப்படி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் எகெயின் நம்மள்ட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? சாய்ஸ். அந்த சாய்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அப்ப அந்த சாய்ஸை வச்சுக்கொண்டு நம்ம இதே விஷயத்துல தொடர்ந்து இருக்க போறோமா, அல்லது நம்மள இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போறோமா? ரைட். அதுக்கும் சாய்ஸ் உங்களோட கையில தான் இருக்கு. சொல்ல மாட்டேன் நீங்க கட்டாயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இல்லை. அகெயின் யூ ஹேவ் த சாய்ஸ். எனக்கு இந்த சாய்ஸ் இருந்துச்சு. நான் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நான் இந்த டிகிரி இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லயே நான் ஏதாவது ஜாப் ஃபைன் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை தேடி அல்லது எனக்கு எது பிடிக்கும்ன்றதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிஞ்சு அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கான சாய்ஸும் எனக்கு இருந்துச்சு. அப்ப நான் சூஸ் பண்ண சாய்ஸ் வந்து எதுன்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்குலாம் போகணுங்கிறதுல உறுதியாக இருந்து நான் இந்த கெரியை பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். எகெயின் ஒவ்வொருத்தர கையிலையும் சாய்ஸ் இருக்குது. யாரும் காரணம் சொல்லலாது, எனக்கு அறிவில்லை, எனக்கு நாலேஜ் கிடைக்கல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்றைக்கு இருக்கிற இடத்துல அப்படி யாரும் சொல்லலாது எனக்கு தானே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சாய்ஸை நீங்க நல்லா பயன்படுத்துங்க. அதுக்கு நல்ல முறையில உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு அனுபவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அட்வைஸ் தேவையா, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கிறவங்கள்ட்ட அந்த அட்வைஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களோட மனசாட்சிக்கு படக்கூடிய மாதிரியான முடிவுகள் எடுங்க. அந்த சாய்ஸ் எடுத்து பயன்படுத்துங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையை பயன்படக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே அர்ஜுன், உங்களுக்கு இதுக்குரிய பதில் கிடைச்சிருக்கு நம்புறேன். ரைட். ஓகே, எல்லாரும் இன்னும் இணைஞ்சிருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் அகெயின். அர்ஜுன், உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்க சொல்லுங்க. ஓகே, again, thank you very much for everyone, and I wish you a purposeful future ahead. Thank you very much. Have a good night. Okay. All right. Okay, Arjun. Happy evening and good night, everyone.